ஓகே. ஸோ எமோஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து நம்ம ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த டைரக்ஷன் கிளியரா போகுமா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. நெக்ஸ்ட் மார்க்கெட் வந்து எங்க இருந்து ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு தெரியாம இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கேண்டிலோட நேச்சரை பார்த்து ஒரு ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு ரெட் கலர் கேண்டில் காட்டுச்சு, நம்ம ஒரு பை ட்ரேட் எடுத்துட்டோம், திடீர்னு ஒரு ரெட் கலர் கேண்டில் காட்டுச்சுன்னா ஒரு 90% ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா குயிட் பண்ணிட்டு வெளியே வருவாங்க. ஹோல்ட் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க கிட்ட ஒரு ப்ரீ டிஃபைன்டு ஒரு ரூல்ஸ் இருக்காது. இங்கே தான் டார்கெட் வைக்கணும், இங்கே தான் ஸ்டாப் லாஸ் வைக்கணும், இங்கே தான் ஒரு என்ட்ரி வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்ற ஒரு ப்ரீ டிஃபைன்டு அப்ரோச் இல்லாதனால அவங்க அந்த இடத்துல வந்து லாஸ் பண்ணிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சை நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ மற்ற மற்ற சிஸ்டத்துக்கும் இதுக்கும் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கோர் கான்செப்டான மொமெண்டம் ஏரியாவையும் மார்க்கெட்டில் இன்ஸ்டிடியூஷனோட ஜோனை ஃபைன் பண்ணுற ஒரு வேயும் நம்ம இந்த சிஸ்டம் மூலயமா நம்ம கிளைண்ட்டுக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வந்து நாட் ஓன்லி இண்டெக்ஸ், நீங்கள் ஸ்டாக்ஸுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம், கமாடிட்டி செக்மெண்ட்டுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம், கிரிப்டோ ஃபாரெக்ஸ் நீங்கள் எந்த ஒரு செக்மெண்ட்னாலும் ரூல்ஸ் வந்து சேம் தான். ஸோ அந்த ரூல்ஸை ஒன்ஸ் நீங்கள் கிராப் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் எந்த சிஸ்டமுக்கு வேணால் நீங்கள் இதை அப்ளை பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம ரெண்டாக கேட்டகரைஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து மொமெண்டம் என்ட்ரின்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து ட்ராப் பேஸ்டு என்ட்ரின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மொமெண்டம் என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினாக புல்லிஷ் அண்ட் பேரிஷ் ரெண்டு விதமான மார்க்கெட் இருக்குது. நம்ம புல்லிஷ் மார்க்கெட்டுக்கு 6 சினாரியோவும் பேரிஷ் மார்க்கெட்டுக்கு மொத்தம் 6 சினாரியோஸும் டிசைட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் மார்க்கெட்ஸ் கன்சாலிடேஷனில் இருக்குது, ஒரு சைட்வேஸில் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல என்ட்ரி எடுக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு இண்டிகேஷன் மாதிரி, தட் மீன்ஸ் ஒரு கமெண்ட்ரி மாதிரி நம்ம லைவ்ல வந்து கொடுத்துட்ருக்கோம். சப்போஸ் மார்க்கெட் ஒரு கன்சாலிடேஷனில் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம என்ட்ரி வந்து எடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் ட்ராப்புக்கு பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி மொத்தம் 6 விதமான கான்செப்ட் இருக்குது. ஸோ அந்த 6 விதமான கான்செப்ட் எதை மீன் பண்ணுது அப்படின்னா, புல் ட்ராப், பியர் ட்ராப் அப்படின்னு ரெண்டு கான்செப்ட் இருக்குது. இந்த புல் ட்ராப் அப்படின்றது ஒரு மார்க்கெட் வந்து ஒரு மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ஃபாலோ ஆக போகுது அப்படின்றது குறிக்கும். பியர் ட்ராப் அப்படின்றது ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட் ஜோன்லேருந்து மார்க்கெட் அப்சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்றத குறிக்கும். இது 100% ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 100க்கு ஒரு 80% இது ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 20% ஃபெயிலியர் ஆகுமே, அப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த 20% ஆஃப் ஃபெயிலியரையும் நம்ம வந்து பாசிட்டிவாக மாற்றிருக்கோம். அது எப்படி பாசிட்டிவாக மாற்றிருக்கீங்க அப்படின்னா, இன்கேஸ் அது ஆப்போசிட்டாக போகிற பட்சத்தில் அந்த இடத்துலையும் நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து நம்ம கொடுக்குறோம். இப்போ ஒரு ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறம் எங்கே குயிட் பண்ணணும், தட் மீன்ஸ் அந்த ட்ரேடை எப்போ க்ளோஸ் பண்ணணுன்றது நம்மளுக்கு தெரியாது. நம்ம எப்போ க்ளோஸ் பண்ணுவோம்னா எய்தர் நம்ம ஸ்டாப் லாஸ் அடித்தா க்ளோஸ் பண்ணுவோம், அப்படி இல்லைனா எமோஷ்னலாக நம்ம அந்த ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வருவோம். ஓகேங்களா, அந்த ரெண்டு விதமாக தான் க்ளோஸ் பண்ணுவோம். பட் இந்த சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சில் நீங்கள் ஸ்டாப் லாஸ் அடித்தாலும் க்ளோஸ் பண்ணலாம், இல்லை இந்த சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சில் உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் காட்டும். ஸோ அந்த இண்டிகேஷன் காட்டினதுக்கு அப்புறமும் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணலாம். ஸோ இந்த இந்த ரெண்டு விஷயம் மட்டும்தான் மார்க்கெட்டுக்கு தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரெண்டும் தான் தேவை. ஏன் தேவை அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு குளோபல் கான்செப்ட் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் மார்க்கெட்டில் ரெண்டு விதமான ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது. இன்னும் ஒரு 10 இயர்ஸ் ஆனாலும் மார்க்கெட் அந்த ஸ்ட்ரக்சரை மாற்ற போகிறது கிடையாது. ஒன்று புல்லிஷ் மார்க்கெட், இன்னொன்று வந்து பேரிஷ் மார்க்கெட். ஓகேங்களா, ஸோ இந்த புல்லிஷ் மார்க்கெட்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் எங்கே ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகுது, தட் மீன்ஸ் எங்கே ஒரு பையிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகுது, எங்கே ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகுது. ஈவன் தோ இது வந்து அப் ட்ரெண்ட் மார்க்கெட் தான், பட் அப் ட்ரெண்டாக இருந்தாலும் இந்த இடத்துல பையிங் ப்ரெஷரும் இருக்கும், செல்லிங் ப்ரெஷரும் இருக்கும். பையிங் ப்ரெஷர்ன்றது பை பண்ணுறவங்கள குறிக்கிறது, செல்லிங் ப்ரெஷர்ன்றது அங்கே ப்ராஃபிட் புக் பண்ணுறவங்கள குறிக்கிறது. சேம் அதே மாதிரி தான் ஒரு பேரிஷ் மார்க்கெட்டுக்குள்ளார ஒரு செல்லிங் ப்ரெஷரும் கிரியேட் ஆகும், ஒரு பையிங் ப்ரெஷரும் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இந்த ரெண்டு பெயின் பாயிண்ட்டையும் அட்ரஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஸோ இப்போ இது வந்து பேரிஷ் மார்க்கெட் சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இதில் உங்களுக்கு ட்ராப் ஜோன் அப்படின்றது ஒரு பாட்டமை குறிக்கிறது. சப்போஸ் இந்த பீக் பாயிண்ட்ல இருந்தும் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகலாம், இல்லை இந்த பீக் பாயிண்ட்ல இருந்தும் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகலாம். ஓகேங்களா, ஸோ அந்த பெயின் பாயிண்ட் எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம், ட்ராப் ஜோன் சொல்லுவோம். ஓகேங்களா,
ட்ராப் ஜோன் சொல்லலாம், இல்ல புல் ட்ராப் அப்படின்னு சொல்லலாம். பாட்டம் பாயிண்ட் எல்லாத்தையும் நம்ம பியர் ட்ராப்னு சொல்லலாம், இல்லைன்னா நம்ம வந்து அந்த ஒரு சப்போர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு விஷயத்த சார்ந்து தான் நம்ம எந்த ஒரு கான்செப்ட் எடுத்தாலும், ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் எடுத்தாலும், இல்லை ஒரு டபுள் டாப் எடுத்தாலும், ஒரு ட்ரிபிள் டாப் எடுத்து எந்த ஒரு கான்செப்ட் நீங்கள் மார்க்கெட் இல்லை இந்த இடத்துல ஒரு ஆமர் ஃபார்ம் ஆயிருக்கா, இல்லை ஹேங்கிங் மேன் ஃபார்ம் ஆயிருக்கா, ஸோ எந்த ஒரு கேண்டில் ஸ்டிக்காக இருக்கலாம், இல்லை ஒரு ஃபெபனாக்கி 0.3 0.6, இல்லை ஒரு பொலிங்கர் பேண்டோட அப்பர் பேண்டு, இல்லை பொலிங்கர் பேண்டோட லோயர் பேண்டு, எதை மீன் பண்ணாலும் மொமெண்டம் ஏரியா எனக்கு தெரியணும். நெக்ஸ்ட் ரிவர்சல் பாயிண்ட்னு சொல்லலாம், இல்லை ட்ராப் ஜோன் சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டு விஷயத்த சார்ந்து தான் மார்க்கெட்டில் டிசைன் பண்ணியிருக்கிற எல்லா கான்செப்ட்டுமே ஆப்ரேட் ஆகும். ஓகேங்களா? நீங்கள் அது எல்லாமே இப்போ இந்த ரிவர்சல் பாயிண்ட் ஐடென்டிஃபை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, நிறைய கான்செப்டை வச்சு தான் இந்த ஒரு பர்டிகுலர் பெயின் பாயிண்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ அதேமாரி மொமெண்டம் ஏரியா ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் சேம் அதே தான். நிறைய கான்செப்டை இன்பில்ட் பண்ணி தான் இந்த ஒரு என்ட்ரியை வந்து டிசைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த விஷயத்தை எல்லாமே கட் டவுன் பண்ணிவிட்டு நம்ம கிளைண்ட்டுக்கு டைரெக்டாகவே ஒரு ரூல்ஸாக இந்த சிஸ்டத்தை வந்து நம்ம கொடுத்துட்றோம். ஸோ அதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பெனிஃபிட் வந்து டிசிஷனை வந்து நம்ம கம்மி பண்ணுறோம். மார்க்கெட்டில் ஒரு ட்ரேடு எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க டிசிஷனை நீங்கள் கம்மி பண்ணிட்டீங்கனாவே ட்ரேடு வந்து 90% ஆஃப் த ட்ரேடு வந்து அவங்களுக்கு சக்ஸஸில் தான் போய் முடியும். அந்த இடத்துல அவங்க எமோஷனாக எந்த ஒரு ட்ரேடையும் அணுக மாட்டாங்க. ஸோ அந்த டிசிஷனை நம்ம மெயினாக கட் டவுன் பண்ணுறோம். அவங்க மூளை ஃபஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு தான் கஷ்டமாக இருக்கும். இதை ஒரு 1 மந்த் 2 மந்த் அடாப்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க மூளையில் ஆட்டோமேட்டிக்காக போய் பதிஞ்சிரும். ஓகே, பியர் ட்ராப் வருது அப்படின்னா ஒரு புல்லிஷ் ட்ரேடு தான், சாரி ஒரு புல்லிஷ் ட்ரேடுக்கு தான் நான் வந்து டிசைன், தட் மீன்ஸ் என்னோட மைண்ட் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அதேமாதிரி புல் ட்ராப் வருதுன்னா என் மைண்ட் வந்து பீரிஷ் ட்ரேடுக்கு தான் ஃபிக்ஸ் ஆகிருக்குன்றது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகிடும். அந்த இடத்துல எந்த ஒரு எப்படி சொல்கிறது, எந்த ஒரு செகண்டரி தாட்ஸுமே அவங்களுக்கு வராது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆயிருக்கா, இல்லை பிசிஆர் 1க்கு மேலே இருக்கா, இது எல்லாமே தேவை கிடையாதுன்னு சொல்ல மாட்டேன். பட் அது இருக்கிறதுனால தான் நம்ம ரிட்டைல் பீப்புள்ஸ்னால மேக்ஸிமம் ஆஃப் த வின்னிங் க்ரைட்டீரியாக்குள்ளே நம்மளால் போக முடியல. இப்போ சிபியோட ரிசல்ட் படி 93% ஆஃப் த ரிட்டைல் பீப்புள் வந்து லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட மணி தான் அவனோட ப்ராஃபிட், இன்ஸ்டியூஷனோட ப்ராஃபிட். ஸோ இன்ஸ்டியூஷனுக்கோட மெயின் பலமே என்னன்னா, நம்மள ஒரு என்ட்ரியை கிளியராக எடுக்க வைக்காம இருக்கிறது தான் அவனோட பலமே. அந்த அந்த விஷயத்தை நம்ம கிராக் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாராலையுமே ஈஸியாக மணி மேக் பண்ண முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் இப்போ நான் சொல்கிற கான்செப்ட்னு இல்லை, நீங்கள் குளோபலாக எந்த ஒரு புக்கை ரீட் பண்ணி பார்த்தீங்கனாலும் ஃபைனலாக டிசிஷனை கம்மி பண்ணி எமோஷன் இல்லாமல் ஒரு ட்ரேடை எடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் இருக்குது அப்படின்னா அதுதான் அதிகமான வின்னிங் ரேட்டை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். ஸோ அந்த விஷயத்தை தான் நாங்கள் அச்சீவ் பண்ணணும்னு பார்க்குறோம். ஸோ இதில் டிசிஷன் உங்களுக்கு கம்மியாயிடும். ஒரு ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறமும் நீங்கள் எந்த ஒரு ஸ்டாப் லாஸை தள்ளி வைக்கலாமா, இல்லை டார்கெட்டை தள்ளி வைக்கலாமா அப்படிலாம் நீங்கள் மாற போகிறது இல்லை. டே 1ல் நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ டே 100லையும் அதே அப்ரோச்சில் தான் நீங்கள் வந்து ட்ராவல் ஆவீங்க. ஸோ அதனால் இது வந்து இந்த சிஸ்டத்துக்குள்ளார நீங்கள் 1 மந்த்னாச்சும் ஸ்டேபிளாக ட்ரேட் பண்ணி பார்க்குறப்ப தான் உங்களோட ரிசல்ட் என்ன அப்படின்றது உங்களால் ரியலாக ஃபீல் பண்ண முடியும். ஸோ இப்போ கான்செப்ட் வைஸ் ஓரளவுக்கு நான் இதில் ப்ரீஃப் அவுட் பண்ணிட்டேன். ரூல்ஸை வந்து நான் டாக்குமெண்ட்டாக நான் வந்து காட்டுறேன். ஓகே ப்ரோ, இதுல ரூல்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க சொன்னதை வச்சு எனக்கு சின்ன 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 டவுட்ஸ் மட்டும். ஓகே, இது வந்து பேசிக்கா இந்த ஸ்ட்ராட்டஜி டிசைன் பண்ணது இன்ட்ரா டேக்காக மெயினா வந்து மார்க்கெட்ல பார்ட்டிசிபேட் பண்றவங்களுக்கு அந்த ஒரு பேஷன்ஸ் இல்ல ஓவர் நைட் ஹோல்டிங் பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி இல்லை சொல்லுவீங்கல்ல. ஓவர் நைட்டுன்னு கிடையாது, இன்ட்ராடேக்கு. இப்போ ஒரு ட்ரேடு எடுத்துட்டாங்க ஒரு கிளைண்ட் அப்படின்னா மேக்ஸிமம் அந்த ட்ரேடை வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்குமே அவங்களால ஹோல்ட் பண்ண முடியாது. கரெக்ட் கரெக்ட். எல்லாராலையும் சொல்லல, ஸோ மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ். கரெக்ட். ஸோ அந்த அவங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி இப்போ உங்கள்கிட்டயே வந்து வேற ஏதாவது இல்ல எனக்கு வந்து எமோஷன்லெஸ்ஸா இருக்கேன், நம்ம ஓவர் நைட்டும் எனக்கு ஹோல்ட் பண்ற பிரச்சனை இல்லை அப்படி இருக்குனாலும் நம்ம எண்ட் ஆஃப் த செஷன் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஜஸ்ட் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அதை. ஓகே, கண்டிப்பா. உங்கள்ட்ட வேற இல்ல எதுனாலும் நம்ம பேசலாம். ஓவர் நைட்டும் நீங்க இதை ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஓவர் நைட் ஸ்விங் ட்ரேடிங்க்கும் நீ அதான் சிஸ்டம் வைஸ் உங்களுக்கு மொமெண்டம் ஏரியா ப்ளஸ் ட்ராப் ஜோன்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி காட்டும். ஸோ அது ஓகே. இருக்கிறதுனால நீங்கள் சார்ட்டில் அடிஷ்னல் எஃபர்ட்ஸ் எதுவும் போட தேவையில்ல. உங்கள் டிசிஷன் வந்து கிளியராக இருக்கும். நீங்கள் எப்படி இருந்தாலும் ஸ்டாப் லாஸ் டார்கெட் வச்சு தான் நீங்கள் ட்ரேட் எடுக்க போகிறீங்க. அது வந்து இந்த சிஸ்டமே உங்களுக்கு டிஃபைன் பண்ணி காட்டிடும்.
ஓகே. அதே மாரி இதுல நம்மளால மார்க்கெட்டோட ஃபேக் மூவ்ஸையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அது வந்து அ கண்டிப்பா. ட்ராப்ல இருக்கா? ட்ராப்ன்னு காட்டுனாலும் அது ஃபேக் மூவா என்னன்றதும் நம்மளுக்கு வந்துரும். இல்லன்னா உங்க தெரிஞ்சு சிஸ்டம் வந்து ட்ராப் மூவ்ன்னு சொல்லிருச்சு அப்டின்னா, அது ஃபேக்லாம் அவாய்ட் பண்ணி தான் உங்களுக்கு சொல்லுது. ஃபேக் மூவ்ஸ்லாம் அவாய்ட் பண்ணி தான் அது சொல்லுது. ஆமா, ஆமா, ஆமா. ஓகே. சூப்பர். அதே மாரி கன்சல்டேஷன் மார்க்கெட்டுக்கு வந்து நீங்க வந்து லைவா சப்போர்ட் குடுப்போம். இந்த மாரி இது வந்து கன்சல்டேஷன். ஈவன் தோ உங்களுக்கு ட்ராப்போ, இல்ல வந்து மொமெண்டம்ன்னு காட்டுனாலும், நீங்க இப்ப ட்ரேட் எடுக்காதீங்கன்னு நீங்க சொன்னா தான் எங்களுக்கு தெரியும். இல்ல. அதுதான். இப்ப நீங்க இந்த கன்சல்டேஷன். எப்படி சொல்றது? இந்த டூல் நீங்க ஒன்ஸ் உங்ககிட்ட வந்துருச்சு அப்படின்னா, நம்ம அந்த டாக்குமெண்ட் ஷேர் பண்ணுவோம்ல. ஸோ அதுல வந்து ம். நோட் செக்ஷன்ல சொல்லியிருப்போம். மார்க்கெட்ல சைட்வேஸ்ல இருக்கிறப்ப என்ட்ரீஸ் ஒரு சில என்ட்ரி வரும். பட் அந்த என்ட்ரி வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு லைவ்ல கமெண்ட்ரி ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த கமெண்ட்ரில ஓகே. பார்த்தீங்கன்னா, கரண்ட் மார்க்கெட்டோட நேச்சர் வந்து சைட்வேஸ்ல இருக்கு. அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நீங்க ட்ரேட் எடுக்காதீங்க. இப்போ டவுட் வரும். இப்ப 10:30க்கு எனக்கு சைட்வேஸ்ன்னு காட்டுது. ஆ ஒரு 10:45க்கா நல்ல ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டா போகுமே! அப்ப என்ன பண்றதுன்னா, ஆ மேக்ஸிமம் ஒரு சைட்வேஸ் ஒரு கன்சாலிடேஷன் காட்டுதுன்னா, மேக்ஸிமம் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு 1 ஹவர் டூ 1 1/2 ஹவர்ஸ் ஒரு ரேஞ்சுக்குள்ள தான் மார்க்கெட் இருக்கும். ஸோ, அத நாங்க லைவ்ல பார்த்துருக்கோம் நெறைய சினாரியோஸ்ல. ஸோ, அதனால ஆ ஓகே. அந்த சைட்வேஸ ட்ராக் பண்றது இந்த டூல் மூலியமா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, ஓகே. சைட்வேஸுமே நாங்களே ட்ராக் பண்றதுனாலும் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிரும். ம், ம், ம். ஆமா. கரெக்ட். ஓகே. ஃபைன், ஃபைன். ஓகே ப்ரோ. ஸோ, ஆம் ஸோ இது கான்செப்ட் வைஸ் இதுதான். நான் அந்த ம். ரூல்ஸ்க்கு மட்டும் நான் டாக்குமெண்ட் இது பண்றேன். ஸோ இது வந்து டாக்குமெண்ட் நம்ப பிகினிங் ஸ்டேஜில டெவலப் பண்ணது. ஸோ இந்த டாக்குமெண்ட்ல பார்த்தீங்கன்னா, என்னென்ன செக்மெண்ட்ல நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஸோ என்ன ரெக்வயர்மெண்ட். ஸோ இந்த இண்டிகேட்டர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்ன ரெக்வயர்மெண்ட். ஸோ இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி சப்போஸ் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம்னா 1 மினிட் பஃபர் டைம் மாரி வச்சு, ஸோ அடுத்த 1 மினிட் கழிச்சு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு ட்ரேட் எடுப்போம். மொமெண்டம் என்ட்ரிக்கு மட்டும். ஸோ அது வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி அப்படின்ற கான்செப்ட் உள்ள குடுத்துருக்கோம். ஸோ இத நான் பிரீஃப் அவுட் பண்றேன். ஸோ இதுல வந்து எல்லா சினாரியோஸும் நம்ம கவர் பண்ணியிருப்போம். வேலிட் என்ட்ரி, ஆப்போசிட் என்ட்ரி, சேம் என்ட்ரி அப்படின்ட்டு டிஃபரெண்ட் டைப் ஆஃப் சினாரியோஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே இப்ப கொஞ்சம் எப்படி சொல்றது? கொஞ்சம் அ அப்கமிங் வெர்ஷன்ல கொஞ்சம் சிம்ப்ளிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டாக்குமெண்ட்டும் நான் ஷேர் பண்றேன். நீங்க கோ த்ரூ பண்ணுங்க புரியும். ஸோ வித் ஸ்கிரீன்ஷாட்ஸும் போட்டிருப்போம். ஸோ ஸோ இது பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஒரு டாக்குமெண்ட்டு ரூல் பேஸ்ட் ட்ரேடிங் சிஸ்டமோடது. இதில மொமெண்டம் அண்ட் ரேம்ப் சிக்னல் அதோட ஃப்ரேம் ஒர்க்கை வந்து நம்ம ஒரு டாக்குமெண்ட்டா வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில மெயினா பார்க்க வேண்டியது என்னன்னா, எமோஷன் ட்ரேடிங் நம்மளுக்கு வந்து அவாய்ட் ஆகும். கிளியர் ரூல்ஸ் இல்லாததுனால நம்ம மேஜரா லாஸஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரேக் அவுட்டோ, பிரேக் டவுனோ எங்க நடக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாம இருக்கும். ஸோ அந்த விஷயத்த இது வந்து எலிமினேட் பண்ணிடும். ஸோ இதில மெயினா பார்த்தீங்கன்னா, இந்த 3 தான் அதிகமான ட்ரேடர் வந்து லாஸ் பண்ற ஒரு கான்செப்ட். ஸோ இந்த 3த்தையும் தான் நம்ம வந்து அட்ரஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில வந்து உங்களுக்கு வின்னிங் ரேட் பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டன்ட்டா இருக்கும். ஆ அதேமாரி உங்களுக்கு மொமெண்டம் ப்ளஸ் ட்ராப் டிடக்ஷன். ஸோ இது 2மே வந்து முக்கியமானது ஒரு ட்ரேடிங்க்கு. ஸோ அந்த 2 விஷயத்தையுமே நம்ம வந்து அ எப்படி சொல்றது? ஒரு ஒரு ரூல்ஸா வந்து நம்ம டிசைன் பண்ணி குடுத்துருக்கோம். ரியல் டைம் எக்ஸாம்பிள் அப்படின்றது இந்த ஸ்க்ரீன்ஷாட்ல மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ இந்த எல்லோ கலர்ல ஹைலைட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு பியர் ட்ராப் ஜோன். பியர் ட்ராப் ஜோன் அப்படின்னா, இது வந்து ஒரு பாட்டம், ஒரு சப்போர்ட்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்கிருந்து மார்க்கெட் வந்து இன்ஸ்டிடியூஷன் பையர்ஸ் வந்து உள்ள வராங்க அப்படின்றது இண்டிகேட் பண்ணியிருக்கோம். ஸோ அது பண்ற பட்சத்துல அங்க வேலிட் பை அப்படின்னு ஒரு சிக்னல் வந்து ஜெனரேட் ஆகும். ஸோ அது ஜெனரேட் ஆகுறதுக்கு கூடவே வால்யூமும் நம்மளுக்கு அடிஷ்னலா அந்த இடத்துல இண்டிகேட் பண்ணி காட்டுவோம். ஸோ அதுல நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கிற பட்சத்துல நம்மளுக்கு டார்கெட், ஸ்டாப் லாஸ் எல்லாமே வந்து அந்த டைம்ல ஒரு டேபிள்ல வந்து அப்டேட் ஆயிடும். ஸோ அத வச்சு நம்ம வந்து ஒரு ட்ரேட் வந்து எடுக்கலாம். மேக்ஸிமம் நாங்க சஜெஸ்ட் பண்றது 1:2
ரிஸ்க் ரிவார்டு வந்து சஜஸ்ட் பண்ணுறோம் ஃபார் இன்ட்ராடே. ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது வந்து ஒரு கண்டினியூஸாக நம்ம ட்ரேட் பண்ணுறப்ப நம்மளோட கிராஃப் வந்து லீனியராக இருக்கும். சப்போஸ் நீங்கள் எமோஷ்னலாக போனீங்கன்னா அது சைன் வேவ் மாரி ஒரு நாள் ப்ராஃபிட் தரும், ஒரு நாள் லாஸ் தரும். அது வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்காது நமக்கு. இது வந்து சிஸ்டம் ப்ரூஃப். நம்ம ஒரு டேட்டாவை ஃபீட் பண்ணிவிட்டு ஸோ அதோட வின் ரேட் எவ்வளோ அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து எப்படி ஒரு ட்ரேட் வந்து எடுக்கணும் அப்படின்றதுக்கான 5 ஸ்டெப் ப்ராசஸ். ஒன்று வந்து ஸ்கேன் பண்ணணும். நம்ம வந்து டிஃபால்ட்டாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் என்ன டைம் ஃப்ரேம் வந்து சூஸ் பண்ணி பார்க்கணும். எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் ட்ரேட் பண்ணலாம். பட் நம்ம ஒரு செட் ஆஃப் டைம் ஃப்ரேம் வந்து சஜஸ்ட் பண்ணுறோம். அந்த டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்யூரேசி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் என்ன டைம் ஃப்ரேமில் அந்த சார்ட்டை வந்து நம்ம வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்றது சொல்லியிருக்கோம். ஒன்ஸ் அந்த டைம் ஃப்ரேம் கன்ஃபார்ம் ஆனதும் நம்ம அதில் சிக்னல் ஜென்ரேட் ஆச்சு, எக்ஸாம்பிளுக்கு மொமெண்டம் வருது, இல்லை ஒரு என்ட்ரி வந்து நம்மளுக்கு கன்ஃபார்மாக ஒரு பிரேக் அவுட்டோ இல்லை பிரேக் டவுன் ரிலேட்டடான ஜோன்ஸில் வந்து நம்மளுக்கு ட்ராப் எதுனா க்ரியேட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸில் நம்ம கொடுத்துருக்கிற ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டை மென்ஷன் பண்ணி நம்ம வந்து ட்ரேட் எடுத்துக்கலாம். ஸோ சிஸ்டம் க்ரியேட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்னென்னலாம் பெயின் பாயிண்ட்டை அட்ரஸ் பண்ணியிருந்தோமோ அது எல்லாமே சிஸ்டம் வந்ததுக்கப்புறம் அது எல்லாமே நம்ம பாசிட்டிவாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் நம்மளோட ஒரு சாம்பிளான ஒரு டாக்குமெண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து அந்த ரூல்ஸை வந்து இன்னும் டிஃபைன்டாக சொல்லியிருப்போம். இது வந்து சொல்யூஷன். ஸோ என்ன சொல்யூஷன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் மார்க்கெட்டில் அப்படின்னா நம்மளது எம்பவர் சிக்னல் அப்படின்றது நம்ம ஓனாக க்ரியேட் பண்ணது. அது வந்து நம்மளோட கோர் இன்ஜின். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ப்ரெடிக்டர். மார்க்கெட்டோட ட்ரெண்டு எப்படி இருக்குது, இப்போ வந்து ஒரு புல்லிஷில் இருக்கா இல்லை பீரிஷில் இருக்கா, அந்த கமெண்ட்ரி சொல்லியிருப்பேன். சைட்வேஸ் மார்க்கெட் இருந்துச்சுன்னா டிடெக்ட் பண்ணி சொல்லும். ஸோ அது வந்து இந்த ட்ரெண்ட் ப்ரெடிக்டர் வந்து ஃபாலோ பண்ணும். ஸோ இதில் வந்து மல்டிபிள் ஃபார்முலாஸ் இன்டெகிரேட் பண்ணியிருப்போம். ஸோ அதில் கான்ஃபிடென்ஸ் ஸ்கோர், அதேமாரி ஸ்மார்ட் ஜோன், ஒரு ஜோன் வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டாக இருக்கா அப்படின்றதெல்லாம் டிடெக்ட் பண்ணி சொல்லும். அதேமாதிரி ஸ்மார்ட் மணி கான்செப்டில் பார்த்தீங்கன்னா மேஜராக பிஓஎஸ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த 2 விஷயத்தை வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருப்போம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ட்ராப் ஜோன். ஸோ எல்லா விஷயத்தையும் கம்பைன் பண்ணி தான் நம்ம ஒரு ட்ரேடை வந்து எடுப்போம். ஸோ அதனால் உங்களுக்கு இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரூல் பேஸ்டு சிஸ்டமாக வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதில் ஸ்ட்ராட்டஜி ஃப்ரேம் ஒர்க் பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடி காட்டின ஸ்லைடில் மாதிரி தான். ஒரு சிக்னல் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் ஒரு சில வேலிடேஷன் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ட்ரேட் எடுப்போம் ஃபார் மொமெண்டம் சிக்னல்ஸ்க்கு. ஸோ அந்த வேலிடேஷன் வந்து ஒரு 3 ஸ்டெப்ஸ் வேலிடேஷனாக இருக்கும். ஸோ அந்த வேலிடேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுக்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு டிசிஷனுக்கு வருவோம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் 1, எக்ஸாம்பிள் 2 வந்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருப்போம். ஒரு சிக்னல் வந்து ஒரு டார்க் க்ரீன் லைனுக்கு மேலே ஃபார்ம் ஆகுதுன்ற பட்சத்தில் அதோட சிக்னல் கேண்டில்லையோ இல்லை ப்ரீவியஸ் கேண்டில்லையோ பிஓஎஸ், தட் மீன்ஸ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அது வந்து வேலிட் என்ட்ரி அப்படின்னு நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணுவோம். இதிலே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் என்ட்ரிஸ் இருக்குது. வேலிட் என்ட்ரி, ஆப்போசிட் என்ட்ரி, சேம் என்ட்ரி அப்படின்னு கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த வேலிட் என்ட்ரியாக இருக்கிற பட்சத்தில் நம்ம 1 மினிட் கழித்து நம்ம வந்து ஒரு ட்ரேட் எடுப்போம். 9:30க்கு ஒரு ட்ரேட் வருதுன்னா 9:31க்கு எடுப்போம். ஒன்ஸ் டார்கெட் அச்சீவ் ஆனதும் நம்ம வந்து எப்படி சொல்கிறது, நம்மளோட ட்ராக்கர் ஒன்று இருக்கும், எக்ஸல் ட்ராக்கர் மாதிரி, அதில் வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கணும். ஸோ அதில் அப்டேட் பண்ணி அதோட ஓவரால் P&L என்னன்றது நம்ம வந்து எண்ட் ஆஃப் த மந்த் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இது எக்ஸாம்பிள் 2 வந்து ஒரு ரிவர்சல் ட்ரேடுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ட்ராப் ஜோன்ஸில் நம்மளுக்கு ஒரு என்ட்ரி வருது அப்படின்ற பட்சத்தில் நம்ம இந்த எக்ஸாம்பிள் 2 வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி சொல்கிறது, இன்னும் ஒரு புது சிஸ்டமாக இருக்குன்ற மாதிரி இருக்கும். பட் இது வந்து நம்ம கஷ்டமாக நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் 1 or 2 days ஆகும் இதை அடாப்ட் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு இந்த சினாரியோஸ் வந்து சார்ட்டோட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்கும். ஸோ புல்லிஷில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 சினாரியோஸ், இதுதான் அந்த சினாரியோ டேபிள். ஸோ அதேமாதிரி பீரிஷில் பார்த்தீங்கன்னா இது ஒரு 6 சினாரியோஸ். ஸோ இதில் கேட்கலாம், மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் தானே போகுது, புல்லிஷ்னு போட்டிருக்கீங்க ஆனால் செல் பண்ண சொல்லியிருக்கீங்களே அப்படின்னா, இந்த செல் என்ட்ரிஸ் எல்லாமே மார்க்கெட்டோட புல்பேக் என்ட்ரிஸ். மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்டில் போகிறப்ப நடக்கிற அந்த புல்பேக் ஜோன்ஸில் கிரியேட் ஆகிற என்ட்ரிஸ் தான் நம்ம செல்லுன்னு மென்ஷன் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் சேம் அதே மாதிரி மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் போகிறப்ப கிரியேட் ஆகிற ஒரு புல்பேக் என்ட்ரிஸை தான் நம்ம வந்து பையின்னு கொடுத்துருப்போம்.
ஸோ அந்த என்ட்ரிஸ் எல்லாமே எப்படி நம்ம கேட்டகரைஸ் பண்ணுவோம் அப்படின்றத இந்த 3 கன்ஃபர்மேஷன் வச்சு தான் நம்ம ஒரு ட்ரேட் எடுப்போம். ஸோ அதை லைவ்ல நான் காட்டுறேன். ஸோ கீ ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் வந்து என்ட்ரி வந்து நம்ம எடுக்க மாட்டோம். அவாய்ட் என்ட்ரிஸ் இன் சைட்வேஸ் ஜோன். ஸோ பிட்வீன் ப்ளூ அண்ட் க்ரீன் ரெட் லைன்ஸ். ஸோ இது வந்து நான் லைவ்ல காட்டுறேன். சிக்னல்ஸ் பிட்வீன் ப்ளூ அண்ட் டார்க் லைன்ஸ் ரெக்வயர் எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராப்பர் ரிஸ்க் ப்ரைசிங். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நோட் செக்ஷனில் வரும். ஸோ எதெல்லாம் என்ட்ரியாக நம்ம கன்சிடர் பண்ணணும், எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றது. ஸோ இது மார்க்கெட் கவரேஜ் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா விதமான மார்க்கெட்ஸ்லையும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் ஒரு ரிஸ்க் சொல்லியிருக்கோம். பட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 2%, 1 to 2%ன்றது ஒரு டீசெண்டான ரிஸ்க் பர்சன்டேஜ். ஸோ அதே மாதிரி நம்ம இந்தியன் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 3 PM வந்து நம்ம எக்ஸிட் பண்ணிடலாம். அதே மாதிரி விக்ஸ் இப்போ ரீசெண்டாக அந்த வார்னால 25க்கு மேலே போச்சு. ஸோ அந்த டைம்லலாம் நம்ம ட்ரேட் எடுக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ அந்த டைம் அதிகமான லாட்ஸ் வந்து நம்ம போட வேணாம். அதே மாதிரி கேபிட்டல் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிசர்வ் பண்ணணும். அதுதான் ட்ரேடிங்கில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வென் கம்பேர்ட் டு ப்ராஃபிட். ஸோ அதை வந்து நம்ம இந்த சிஸ்டம் மூலயமா நம்ம வந்து அச்சீவ் பண்ணலாம். ஸோ நம்மளோட காம்படிட்டிவ் எட்ஜுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் இதை வந்து நம்ம ஆட்டோமேஷனாக கொண்டு வரணுன்றது தான் விஷன். ஸோ அதுக்கான ப்ராசஸில் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கரண்ட் டூலில் வந்து உங்களுக்கு எதெல்லாம் அவைலபிளாக இருக்காது, நம்ம டூலில் எதெல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்ற டிஃப்ரென்சியேஷனே இந்த ஸ்லைடில் வந்து நம்ம காட்டியிருப்போம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ரோட் மேப். ஒரு ஃபேஸாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ செகண்ட் ஃபேஸில் இருக்கோம். ஓரளவுக்கு இப்போ பாட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம தேர்ட் ஃபேஸுக்கு நம்ம வந்து ஷிஃப்ட் ஆகும். ஸோ இந்த 1 இயர் பீரியடில் நம்ம ஃபேஸ் 2 வரைக்கும் நம்ம வந்திருக்கோம். ஸோ இதுதான் எங்களோட ஓவரால் ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் ஓகே, நான் லைவில் காட்டிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேஜராக நம்ம எல்லாம் ட்ரேட் பண்ணுறது நிஃப்டி தான். நிஃப்டி செக்மெண்ட் தான் ஒரு மேஜரான பீப்புள்ஸ் வந்து நம்ம ட்ரேட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ ஓகே, ஸோ நம்ம நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது 2 டைம் ஃப்ரேம். ஒன்று வந்து 15 மினிட்ஸ், இன்னொன்று வந்து 5 மினிட்ஸ் சொல்லுவோம். ஸோ 15 மினிட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம மொமெண்டம் என்ட்ரி அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணியிருப்போம். மொமெண்டம் அப்படின்னா ஒரு B/CE, S/PE அப்படின்னு வரும். ஸோ அந்த என்ட்ரிஸ் எல்லாமே நம்ம வந்து மொமெண்டம் என்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நிமிஷம். இதில் வந்து நம்ம நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த இன்புட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்மளுக்கு தேவை அப்படின்னா நம்ம அதை எனேபிள் பண்ணி பார்த்துக்கலாம். சப்போஸ் தேவையில்லை, அந்த ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு தேவையில்லைன்ற பட்சத்தில் நம்ம வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம நீடுக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 மினிட்ஸ்ன்றது இந்த ஸ்லைடில் நான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் விண்டோவில் பார்த்தீங்கன்னா நான் 5 மினிட்ஸ் வந்து நான் மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த 2 டைம் ஃப்ரேம் தான் நான் பார்க்கணுமா அப்படின்னு கிடையாது. பட் நம்ம சஜஸ்ட் பண்ணுறது இந்த 2 டைம் ஃப்ரேம் ஃபார் இன்ட்ராடே. ஓகேங்களா? ஸோ டே 15th. ஓகே, டே 15th பார்த்தீங்கன்னா நமக்கு மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆனவுடனே 15 மினிட்ஸில் எனக்கு வந்து ரிவர்ஸ் பை அப்படின்ற ஒரு சிக்னல்ஸ் வந்து நம்மளுக்கு ஜென்ரேட் ஆயிருக்கு. கரெக்டுங்களா? ஸோ இது வந்து ஆர்பி அப்படின்னு சொல்லுவோம். ஆர்பினா ரிவர்ஸ் பை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த ரிவர்ஸ் பை பொறுத்த வரைக்கும் இது வந்து என்ன மீன் பண்ணுது அப்படின்னா ஒரு புல் ட்ராப் வந்து ப்ரீவியஸ் டே வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? ப்ரீவியஸ் டே புல் ட்ராப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ரெட் ஜோன் வந்து எதை மீன் பண்ணுதுன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளார செல்லர்ஸ் வந்து அதிகமான ஆர்டர்ஸ் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால இந்த ரெட் ஜோன்ன்றது நம்மளுக்கு டிஃபால்ட்டாக எதை மீன் பண்ணுது அப்படின்னா ஒரு இன்ஸ்டிடியூஷன் செல்லர்ஸ் இருக்கிற ஒரு ஏரியா. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா க்ரீன் ஜோன் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இந்த க்ரீன் ஜோன் வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னா இன்ஸ்டிடியூஷன் பையர்ஸ் வந்து உள்ள அதிகமாக இருக்காங்க அப்படின்ற ஒரு ஜோனை வந்து இது இண்டிகேட் பண்ணி காட்டுது. ஸோ அப்போ இங்கே எனக்கு ஃபஸ்ட்டு இது வந்து ப்ரீவியஸாக முடிஞ்சிடுச்சு. இது வந்து ஆக்சுவலாக 14th. ஸோ அன்னைக்கு டே ஓப்பன் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆர்பி அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ இந்த கேண்டில் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த ரிவர்ஸ் பை அப்படின்றத நம்மளுக்கு இந்த கேண்டில் மேலே அப்பியர் ஆகும். ஸோ அப்போ அப்பியர் ஆகணுன்னே நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்கெட், ஸ்டாப் லாஸ் எல்லாமே இந்த
டேபிளில் வந்து மென்ஷன் ஆகிடும். ஓகேங்களா? நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 23844.20. பட் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் வரைக்கும் ரீச் ஆகலை. பட் நம்ம இதில் எப்படி நம்ம ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் வந்து மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னா 20 பாயிண்ட்ஸ்ன்றது நிஃப்டிக்கு வந்து ஸ்டாப் லாஸ், 40 பாயிண்ட்ஸ்ன்றது டார்கெட். ஸோ இதில் டெல்டா பேஸ்டு ஸ்ட்ரைக் செலெக்ஷன் தான் நம்ம வச்சுருப்போம். டெல்டா பேஸ்டு அப்படின்னா 0.8 அப்படின்ற டெல்டா தான் நம்ம வந்து ஸ்ட்ரைக்காக வந்து செலக்ட் பண்ணுவோம். ஸோ அது வந்து ஈவன் மண்டேவாக இருக்கலாம், இல்லை எக்ஸ்பிரி டே கூட இருக்கலாம். எக்ஸ்பிரி டே பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பிரி வந்து சூஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம இதில் பையிங் பண்ணுறோம். பையிங் பண்ணுறவங்களுக்கு மெயினாக தீட்டா வந்து இது பண்ணணும். தட் மீன்ஸ் தீட்டா வந்து நம்ம எலிமினேட் பண்ணி தான் ட்ரேட் பண்ணணும். சப்போஸ் தீட்டாவை நம்ம எலிமினேட் பண்ணி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அச்சீவ் பண்ண வேண்டியது டீப் இந்த மணியில் தான் நம்ம ஸ்ட்ரைக்கை வந்து செலக்ட் பண்ணணும். டீப் இந்த மணியில் செலக்ட் பண்ணுறப்ப 0.8 அப்படின்றத நம்ம டெல்டாவாக கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டெல்டாக்குரிய ஸ்ட்ரைக்கை வந்து நம்ம எப்படி சொல்கிறது, ஒரு டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம அதில் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ 9:30க்கு நம்ம ஒரு பை ட்ரேட் வந்து எடுத்திருப்போம். ஸோ எடுத்திருக்க பட்சத்தில் நம்ம 40 பாயிண்ட்ஸ்ன்றது செகண்ட் கேண்டிலே வந்து நம்மளுக்கு ரீச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? 40 பாயிண்ட்ஸ்ன்றது ப்ரீமியமில் சொல்கிறேன், ஸ்பாட்டில் கிடையாது, ப்ரீமியமில். ஸோ 40 பாயிண்ட்ஸ்ன்றது நம்மளுக்கு இதில் ரீச் ஆயிடுச்சு. ஸோ இதில் 5 மினிட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு இண்டிகேஷனுமே காட்டல. நம்மளுக்கு கரெக்டாக 9:45க்கு பார்த்தீங்கன்னா ஒரு புல் ட்ராப் காட்டியிருக்கு. ஆனால் அடுத்த கேண்டிலே நம்மளுக்கு வந்து ஆப்போசிட் பை அப்படின்னு கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஆப்போசிட் பைன்னு கொடுத்துருக்கு. ஸோ நம்ம இந்த ட்ரேடை அப்படியே ஹோல்ட் பண்ணியிருப்போம். கரெக்டாக நம்ம எக்ஸிட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 மணிக்கு வந்து நம்ம பை ட்ரேடை வந்து எக்ஸிட் பண்ணியிருக்கலாம். ஏன் இது வந்து எக்ஸிட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வேலிட் செல் வந்திருக்கு. ஸோ இந்த ஜோன் வந்து நம்மளுக்கு ஒரு இன்ஸ்டிடியூஷன் செல்லர்ஸ் வந்து கன்ஃபார்மாக இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒரு செல் ட்ரேட் பை ட்ரேடை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு செல் ட்ரேட் வந்து கரெக்டாக 10:05க்கு நம்ம வந்து எடுத்திருப்போம். நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து 20 பாயிண்ட், நம்மளோட டார்கெட் வந்து 40 பாயிண்ட்ஸ். ப்ரீமியமில் சொல்கிறேன், நான் இதில் ஸ்பாட்டில் சொல்ல. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்மளுக்கு எப்பயுமே ஒரு ட்ரெண்டு ஒரு மார்க்கெட் வந்து பேரிஷ் சைடு போகுதுன்னா ஒரு ஷார்ட்டாக ஒரு புல் பேக் கொடுத்துட்டு தான் போகும். டைரெக்டாக ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து போகாது. ஸோ அதனால இந்த புல் பேக் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதில் ரிவர்ஸ் பை அப்படின்னு வந்திருக்கே, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாத வரைக்கும், நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கிற ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாத வரைக்கும் அந்த எக்ஸிஸ்டிங் ட்ரேடை அப்படியே நம்ம வந்து ஹோல்ட் பண்ணலாம். ஓகேங்களா? சப்போஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ரிவர்ஸ் பைக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் தருவோம். தட் மீன்ஸ் என்னன்னா மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. தட் மீன்ஸ் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்றதுனால நீங்க இதுக்கு வந்து முக்கியத்துவம் தருவீங்க. பட் ஜென்ரலா பார்க்குறப்ப உங்க ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகல செல் ட்ரேட்ல. ஸோ அதனால அப்படியே ஹோல்ட் பண்ற பட்சத்தில் நம்மளுக்கு கரெக்டா 40 பாயிண்ட்ஸ்ன்றது இந்த கேண்டில்லே, தட் மீன்ஸ் 11.5ன்ற கேண்டில்லே நம்மளுக்கு வந்து ரீச் ஆயிடுச்சு. ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடுத்த என்ட்ரி, ஸோ இது நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா இது வந்து ஒரு சப்போர்ட் ஜோனாக கூட எடுத்துக்கலாம், இல்லை இது ஒரு மேஜரான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் புட் சைடு வந்து அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிடெக்ட் பண்ணி சொல்லிடும். ஸோ கரெக்டாக 11:35க்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேலிட் பை அப்படின்னு கொடுத்துருக்கு. விபி அப்படின்னா வேலிட் பை. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் 11:40க்கு நம்ம ஒரு பை என்ட்ரி போட்டிருப்போம். நம்மளோட டார்கெட் வந்து 12:05க்குலாம் நம்மளுக்கு வந்து ரீச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அது முடிச்சுட்டு அடுத்த ட்ரேடு சேம் அதே மாதிரி தான் நம்மளுக்கு 3:05க்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு செல் என்ட்ரி. ஸோ இந்த இடத்துல இது வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் செல்லிங்கான ஒரு ஜோன். ஸோ இதில் நான் மேஜராக எந்த இடத்துலையுமே சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸோ இல்லை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோ எதுவுமே நான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணல. இங்கே எந்த ஒரு அடிஷ்னல் எப்படி சொல்கிறது இண்டிகேட்டர்ஸும் நான் ஆட் பண்ணல. ஃபெபனாக்கியோ இல்லை சிபிஆரோ இல்லை பிவோட் பாயிண்ட்டோ எதுவுமே நான் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணல. அதுவே உங்களுக்கு டைரெக்டாக இண்டிகேட் பண்ணி காட்டிடுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் செல் என்ட்ரி போட்டிருப்பேன். ஏன்னா எந்தெந்த இடத்துல ஒரு அதிகமான மூவ் கிரியேட் ஆகுதோ அந்த இடத்த நம்ம முன்கூட்டியே ஐடென்டிஃபை பண்ணுறோம். நார்மலாக இந்த இடத்த நீங்கள் எப்படி சொல்கிறது ஒரு இண்டிகேட் பண்ணணும் அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் பிளேயர்ஸ் வந்து இந்த டார்க் ரெட் லைனுக்கு கீழே மார்க்கெட் இருக்கும். ஓகேங்களா? அப்படி இருக்கிற பட்சத்தில் மெஜாரிட்டி ஆஃப் ட்ரெண்ட் ஃபாலோயிங் இண்டிகேட்டர்ஸ் என்ன சொல்லும் அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லும். பட் நம்ம மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருந்தாலும்
நம்ம முன்கூட்டியே அந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷன் பையர்ஸ் உள்ள வராங்க அப்படின்றத இண்டிகேட் பண்ணி காட்டிடுறோம். சேம் அதே தான் மார்க்கெட் டார்க் கிரீன் லைனுக்கு மேலே தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அப்போ மெஜாரிட்டி ஆஃப் பிளேயர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்டில் தான் போயிட்டு இருக்கு, ஸோ நீங்கள் அங்கே பை ட்ரேட்லேயே ஹோல்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. பட் நம்ம அதை முன்கூட்டியே அந்த இடத்துல ஒரு இன்ஸ்டிடியூஷன் செல்லர் வரப்போகிறாங்க அப்படின்ற ஒரு இடத்த வந்து நம்ம இண்டிகேட் பண்ணி காட்டிடுறோம். அது காட்டுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நீங்கள் ஒரு டாப் 5% ட்ரேடர்ஸ் என்ன திங்க் பண்ணுறாங்களோ அந்த க்ரைட்டீரியாக்குள்ளே நம்ம வந்துடுவோம். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, தப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ உங்களுக்கு இந்த ட்ரேட்லேயும் உங்களுக்கு டார்கெட் வந்து ரீச் ஆகிருக்கும். ஸோ அடுத்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் 15 மினிட்ஸ் பாருங்கள். ஸோ இதில் எந்த ஒரு என்ட்ரிஸுமே நம்மளுக்கு கிரியேட் ஆகலை. ஸோ அதனால தான் நான் 5 மினிட்ஸ்லேயே காட்டிகிட்ருக்கேன். ஸோ இதில் உங்களுக்கு ஆப்போசிட் பியர் ட்ராப் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு, பட் அப்சைட் போகலை. ஸோ அப்படி அப்சைட் போகலைனாலும் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட் சேல் அப்படின்னு கொடுத்துருக்கு. பட் அடுத்த என்ட்ரி தட் மீன்ஸ் 2:05க்கு நம்ம ஒரு ட்ரேட் வந்து நம்ம எடுத்திருக்க மாட்டோம். ஏன் எடுத்திருக்க மாட்டோம்னா இது வந்து பியர் ட்ராப். ஸோ இப்போ நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். பட் நான் நெக்ஸ்ட் வீக் நான் அந்த 23rd செஷன் வைக்கிறேன்ல, அதில் நான் டீப் டைவ் பண்ணுறேன். ஸோ இதோட எண்ட் டு எண்ட் கான்செப்ட் நான் இதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ணியிருக்கிற செஷன் வீடியோஸும் நான் உங்களுக்கு ரீஷேர் பண்ணுறேன். அதை பார்த்தீங்கன்னா இதை இன்டெப்த்தாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ நான் ஒரு என்ட்ரி வைஸ் எப்படி எடுக்கணுன்றதை நான் சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வேலிட் பை கிரியேட் ஆயிருக்கு. இங்கே ஒரு பை நெக்ஸ்ட் கேண்டிலே நம்ம பை என்ட்ரி போயிருப்போம், கண்டிப்பாக நம்ம போயிருப்போம். பட் அடுத்த ட்ரேடு வந்து நம்ம எப்போ க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ அப்போ ரிவர்ஸ் செல் வர்றப்ப இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, நீங்கள் எடுத்த ட்ரேடை பை ட்ரேடை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது இதே இடத்துல 2:25க்கு நீங்கள் ஒரு செல் ட்ரேட் போட்டிருப்பீங்க, அதுலேயும் லாபம். ஸோ ஒரே டேல நம்ம 4 என்ட்ரி எடுத்திருப்போம். 4ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறது, எதுலேயுமே உங்களுக்கு லாஸ்ன்றது கிடையாது. ஈவன் தோ அதில் வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் இதில் தட் மீன்ஸ் உங்களுக்கு மினிமல் லாஸ் வந்தாலும் அதை நெக்ஸ்ட் ட்ரேட்லேயே நீங்கள் வந்து கவர் பண்ணிடுறீங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு சிஸ்டமாக பார்க்குறப்ப உங்களுக்கு எந்த ஒரு ட்ரேட்லேயுமே உங்களுக்கு லாஸ்ன்றது மேஜராக உங்களுக்கு கிரியேட் ஆகாது. ஓகே. ஸோ இது நிஃப்டியோட லாஸ்ட் இதோட எக்ஸாம்பிள். ஸோ இது மாதிரி நீங்கள் மல்டி எப்படி சொல்கிறது, ஸோ இது வந்து இந்த டைம் ஃப்ரேம் தான் கிடையாது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம் 15 மினிட்ஸ். இதுல வந்து நீங்க சொல்றப்ப நம்ம ஒரு பொசிஷன் ஆல்ரெடி வச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, அதுக்கு அந்த டியூரிங் த டைம்லயே வந்து அதுக்கு ஆப்போசிட்டா நமக்கு என்ட்ரி வரப்ப நம்ம வந்து ஆல்ரெடி ஹோல்ட் ஆகிருக்கிற பொசிஷனை நம்ம எக்ஸிட் பண்ணிடுறது தான் வந்து சேஃபர் சைடு. கரெக்ட். ஸோ இப்போ நிறைய கிளைண்ட் என்ன பெனிஃபிட் அடைகிறாங்க அப்படின்னா, ஒரு பைட் ஆக்சுவலாக ஒரு லாங் டேர்மாக ஒரு 15 lakhsக்கு HFCL ஒரு ஸ்டாக் ஹோல்ட் பண்ணியிருக்காரு ஒரு கிளைண்ட் நம்ம குரூப்பில். ஸோ அவர் எப்போ எக்ஸிட் ஆகணும் அப்படின்னு எனக்கு தெரியாது, நான் ஹோல்ட் பண்ணலாமா வேணாமான்னு கேட்டுட்டு இருந்தார். ஸோ அப்போ வீக்லி டைம் ஃப்ரேம் வச்சு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஸ்டில் அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு புல்லிஷ் ட்ரேடில் தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப அவர் சப்போஸ் முன்னாடியே க்ளோஸ் பண்ணியிருந்தாருன்னா 3 lakhs லாஸ் வந்து சொன்னார். ஸோ இப்போ ஹோல்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் வந்து புக் பண்ணார் அந்த ஸ்டாக்கை. ஸோ அது வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு லாங் டேர்ம் வியூவாகவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்கும். இல்லை நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறீங்க, இல்லை நான் ஸ்கேல்பிங் பண்ணுறேன், தட் மீன்ஸ் ஒரு 1 minute 3 minute பண்ணுறேன், எது பண்ணாலும் அதுக்குள்ளே இருக்கிற பெயின் பாயிண்ட்டை அது அட்ரஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூவ் கொடுத்துருக்கு. கரெக்டாக அது ஸ்டார்ட் ஆனது பாருங்கள், 27 Jan ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அவர் எந்த இடத்துல க்ளோஸ் பண்ணலாம் அப்படி, இந்த இடத்துல அவர் க்ளோஸ் பண்ணலான்னு கேட்டார். பட் அவர்கிட்ட இந்த டூல் வாங்கி அவர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டில் அவர் ஹோல்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டார் ப்ராஃபிட்டில். பட் இன்னும் அது அப்சைடு தான் போயிட்டு இருக்கு. இன்னும் ட்ராப் ஜோன்குள்ளே போகல அது. ஆமாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸாக கிரியேட் ஆன ட்ராப் ஜோன் பாருங்க, ரெட் கலரில் காட்டுதா மேலே. ஸோ அதுக்குள்ள போறப்ப வேணும்னாலும் நம்ம எக்ஸிட் ஆகலாம். கரெக்ட். ஸோ இதுக்குள்ள வர்றப்ப நம்ம வந்து காஷியஸாக இருக்கலாம். எப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒரு எப்படி சொல்றது, ஒரு காஷியஸ் பாயிண்ட் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும் லைவ்ல. ஓகே. நம்ம எந்த டைம் ஃப்ரேம் வச்சு நம்ம டிசிஷன் எடுத்துக்கலாம், நம்ம ஹோல்ட் பண்றோமோ இல்லையோ. எனிவே சிஸ்டமேட்டிக்கா நம்ம ஒரு டிசிஷன்ல போனோம்னா ப்ராப்ளம் இருக்காது, மாத்தி மாத்தி டிசிஷன் எடுக்காம. ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் டே 14th May பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸோ இதில் ஆர்பி அப்படின்னு கொடுத்துருக்கு.
அதே மாதிரி 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம என்ட்ரி எடுத்திருப்போம், இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருப்போம். பட் நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிருக்கும். ஓகேங்களா, ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம இந்த இந்த கேண்டில்லே நம்ம வந்து கொடுத்துருப்போம். பை என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நான் சொல்லியிருப்பேன். நான் சப்போஸ் ஒரு என்ட்ரி வருது, ஆனால் அந்த என்ட்ரி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம்ல, சைட்வேஸில் இருக்கா அப்படின்றத உங்களுக்கு அந்த என்ட்ரிலே மென்ஷன் பண்ணி வந்துடும். ஸோ அந்த என்ட்ரி வர்றப்பவே பார்த்தீங்கன்னா சைட்வேஸ்னு காட்டிடும். அப்படி காட்டுச்சு அப்படின்னா அந்த என்ட்ரி நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். சப்போஸ் இந்த என்ட்ரி ஓ! பார்த்தீங்கன்னா ஓகே. நீங்க சொல்றது இந்த சென்ஸ் நீங்க WhatsAppல சொல்றதில்ல. இந்த இண்டிகேட்டர்லயே வந்து சைட்வேஸ்ன்னு வந்துருச்சுன்னா, நம்ம அத எடுக்கக்கூடாது. எடுக்கக்கூடாது. ஆமாம், ஆமாம். ஓ! நான் என்ன நெனச்சேன்னா, நீங்க நோட்டிஃபை பண்ணுவீங்கன்னோனே, நான் லைவ்ல குரூப்ல சொல்லுவீங்களோ, நம்ம அத பார்த்துக்கிட்டே இருக்கணுமோ அப்படின்னு நெனச்சேன். பட் அப்படி இல்ல. இதுலயே இல்ல, அது வந்துருது. இல்ல, ஓகே. இல்ல. ஸோ இதுல வந்து உங்களுக்கு நைஸ், நைஸ். சைட்வேஸ்ன்னு வந்துரும். அந்த இடத்துல கான்ஃபிடன்ஸ் கம்மியா இருக்கு. மேபி நீங்க எடுத்திருந்தாலும் ஆக்சுவலா அதுக்கப்புறம் மார்க்கெட் நல்ல ஒரு ட்ரெண்ட்ல தான் போயிருக்கு. பட் உங்களுக்கு அந்த என்ட்ரி நீங்க அவாய்ட் பண்ணியிருக்கிறது நல்லது. ஒரு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒரு 10 ட்ரேட்ல ம். பார்க்குறப்ப, இது சைட்வேஸா போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்படி இந்த ஓகே, என்ட்ரில ஓகே. எடுக்கிறப்ப. ஸோ அடுத்த ட்ரேட்ல பார்த்தீங்கன்னா, இவங்க ரைசிங்ன்னு குடுத்துருக்காங்க ப்ரொஜெக்ஷன். ஸோ அப்ப இந்த ட்ரேட வந்து நம்ம கன்சிடர் பண்ணுவோம் பை பண்றதுக்கு. ம். இது ஓகே. வந்து மொமெண்டம் என்ட்ரி. B/CE, S/PE அப்படின்னு வர்றதுலாம் மொமெண்டம் என்ட்ரி. இதுல வால்யூமும் உங்களுக்கு ஆட் ஆகி வந்துரும். ஸோ இதுல உங்களுக்கு இங்க கீழ காட்டுற சின்ன இந்த இண்டிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, SMC ஓடது. இந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல வர்றது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு BOS அப்படின்ற மீனிங்ல வரும். இந்த ட்ரையாங்கிளும் ஒரு டைமண்ட் ஷேப் இருக்கும். ஸோ இந்த டைமண்ட் ஷேப்லாம் என்ன சொல்றாங்கன்னா, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஸோ இந்த 2மே ஒரே கேண்டில்ல வருதுன்னா, அங்க ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்ட்ரக்சரல் பிரேக் வந்து இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு சில கேண்டில்ல அந்த இண்டிகேஷன் காட்டாது. அப்ப அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, இன்டிசிஷனா இருக்கும். ஒரு டோஜி கேண்டிலா இருக்கலாம். இல்ல ஒரு அந்த இடத்துல பையிங் அண்ட் செல்லிங் ப்ரெஷர் வந்து அந்த அளவுக்கு கிரியேட் ஆகாம இருக்கலாம். பட் எங்கெங்கெல்லாம் அந்த இண்டிகேஷன்ஸ் வருதோ அங்க ஸ்ட்ரக்சரல் பிரேக் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே. ஸோ ஸோ அப்ப நம்ம அதுவும் இத யூஸ் பண்ணி இன்ட்ராடேன்ட்டு இல்ல. நம்ம வந்து ஓவர் நைட் ஹோல்டிங்கும் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம டைம் ஃப்ரேம் வீக்லின்னு கூட வச்சுக்கிட்டு. ஆமா, ஆமா. ஓவர் நைட் ஓவர் நைட்டுக்கு ஆமா எடுத்துக்கலாம். ஓவர் நைட்டும் எடுத்துக்கலாம். ஸோ ஓவர் நைட்ட பொறுத்தவரைக்கும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்க புல் ட்ராப் அப்படின்னு வந்திருக்குன்னு வச்சுப்போம். ப்ரீவியஸ் டே. ஸோ புல் ட்ராப் வந்திருக்குன்னா அடுத்த டே வந்து மேக்ஸிமம் கேப் டவுனா ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஓகேங்களா. சப்போஸ் பியர் ட்ராப் வருது அப்படின்னா அடுத்த டே வந்து கேப் அப்பா ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது நாங்க பார்த்த வரைக்கும். பட் அது வந்து 100% சொல்ல மாட்டோம். பட் ஒரு ப்ராபபிலிட்டி தான். ம். ஸோ ஸோ இப்போ ஒரு ட்ரேட் என்டர் ஆயிட்டோம். டார்கெட் ஸ்டாப் லாஸ் மேல அந்த ஒரு ரெக்டாங்கிள்ல மேல ஆமா, டாப்ல போயிட்டு இருக்குல்ல, ஆமா, அது ஆமா. எங்க இது கோரிலேட் பண்ணிக்கிறது எனக்கு தெரியல. இப்போ ஒரு என்ட்ரி இல்ல. ஓகே. ஸோ இது வந்து டார்கெட் ஸ்டாப் லாஸ் வந்து ட்ராப்புக்கு. நம்ம ட்ராப் மெயின் பண்றது எதுனா, இங்க விஎஸ், ஓபி, ஆர்பிலாம் காட்டுதுல. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ராப் ரிலேட்டடான என்ட்ரிஸ். ஸோ இந்த என்ட்ரிஸ் அப்டேட் ஆச்சு அப்படின்னா, இங்க மேல இருக்கிற டேபிள்ல நம்மளோட டார்கெட் ஸ்டாப் லாஸ் எல்லாமே மென்ஷன் ஆகி வந்துரும். ஸோ இது இது வந்து நம்ம மேனுவலா நம்ம செட் பண்ணிக்கணும். நம்ம எப்படி சொல்றது? நம்மளோட டார்கெட் வந்து இவ்வளோ தான் அப்படின்றத நம்ம வந்து டிஃபைன்டாக செட் பண்ணிக்கணும். பட் நம்ம நிஃப்டி பொறுத்த வரைக்கும் அந்த 20:40ன்றத சஜஸ்ட் பண்ணுறோம். ஏன்னா ஒரே நாளில் இவ்வளோ பாயிண்ட் ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் வந்து 50க்குள்ளே இருக்கிறப்ப நம்ம 20 சாரி எப்படி சொல்கிறது, இதில் இருக்கிற டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். இந்த ரேஞ்ச் 50க்கு மேலே போகிறப்ப நம்ம 20:40 ப்ரீமியமில் 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் 40 பாயிண்ட்ஸ் டார்கெட்டை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகேங்களா. ஸோ அதாவது அதாவது இன்னும் லாங் ஸ்பேஸ் கொடுக்குற மாதிரி. கரெக்ட், 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 கரெக்ட். ஸோ இது வந்து இந்த டைம் ஃப்ரேம்னு இல்லை. ஸோ நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது 5 மினிட்ஸ், சாரி 15 மினிட்ஸ், 5 மினிட்ஸ். இதில் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்க ஸ்கேல்பிங் பண்ணுவாங்க. ஸ்கேல்பிங்னா எனக்கு ஒரு 2-3 கேண்டில்லே நான் அந்த ப்ராஃபிட் நான் புக் பண்ணிட்டு வரேன் அப்படின்வாங்க. ஸோ அவங்களுக்கும் நம்ம இதை வந்து சஜஸ்ட் பண்ணிக்கலாம். எப்படி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணாலும் ரூல்ஸ் வந்து சேம் தான். அதில் அது மாற போகிறதில்ல. ஸோ அதே மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30th ஏப்ரல். ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து பாட்டம். எந்த ஒரு நம்ம அடிஷ்னல் அனாலிசிஸ் எதுவுமே நம்ம பண்ணாமல், ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு அந்த இன்ஸ்டிடியூஷனோட பெயின் பாயிண்ட் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி சொல்கிறோம். ஸோ அதேமாதிரி இந்த இடத்துலையும் ஒரு பியர் ட்ராப். ஸோ அடுத்த நாள் ஒரு புல் ட்ராப். ஸோ
இதை ஐடென்டிஃபை பண்ணுறது வந்து எப்படி சொல்கிறது, ரியல் டைமில் நம்ம மல்டிபிள் அனலைஸ் பண்ணிட்டு இருப்போம். பட் அது வந்து உங்களுக்கே இண்டிகேட் பண்ணி காட்டிடும் லைவ்ல. ஓகே, இந்த இண்டிகேட்டர் எல்லாமே எவ்ரி கேண்டில் முடிஞ்ச உடனே வருமா? இல்ல இப்போ நம்ம பார்க்குற ஒவ்வொரு ஆமாம், இது ஆக்சுவலாக கரெக்ட். இது இந்த ட்ராப் ரிலேட்டடான என்ட்ரிஸ் எல்லாமே அந்த கேண்டில் முடிஞ்ச க்ளோஸில் வரும். க்ளோஸ் பாயிண்ட்ல வந்து ட்ரிகர் ஆகும். மற்றது சொன்னேன்ல, அந்த B/E மொமெண்டம் என்ட்ரி சொல்லியிருக்கேன்ல. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கேண்டிலோட ஓப்பன்லேயே வந்துடும். ஸோ இப்போ இதில் டவுட் வரும், இத்தனை சிக்னல்ஸ் வருதே நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சிக்னல்ஸ் வந்தாலும் உங்களுக்கு சைட்வேஸ்னு காட்டிடுதா. ஸோ இந்த என்ட்ரிஸ் எதுவுமே நீங்கள் வந்து அவாய்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா S/P தான் காட்டியிருக்கு, ஆனால் ஏன் ரைசிங் போட்டிருக்கு அப்படின்னு சந்தேகம் வரும். ஸோ அப்போ அப்படி இருக்கப்ப நீங்கள் இந்த டேபிளை வந்து ரெஃபர் பண்ணலாம். ஸோ இங்கே ஒரு டேபிள் நான் வந்து காட்டியிருப்பேன். ஸோ இந்த டேபிளை வந்து நம்ம ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். சப்போஸ் S/P வந்து டார்க் க்ரீன் லைனுக்கு மேலே வருது, அங்கே எனக்கு க்ரீன் கலர் BOS, நான் அது நீங்கள் அந்த செஷன் வீடியோ கோத்ரூ பண்ணிங்கன்னா இன்னும் டெப்த்தாக உங்களுக்கு புரியும். ஸோ அது வந்து நம்ம அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் மொமெண்டம் என்ட்ரின்னு சொல்லுவோம். மொமெண்டம் வந்து நம்மளுக்கு டவுன் சைடு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றத இண்டிகேட் பண்ணி காட்டும். ஸோ இதில் நம்ம என்ன என்ட்ரி எடுக்கணுன்றதை அந்த டேபிளை ரெஃபர் பண்ணி எடுப்போம். சப்போஸ் அந்த டேபிளை நான் இந்த சார்ட்லேயே பார்க்கணும், இந்த எப்படி சொல்கிறது, இந்த சார்ட்லேயே நான் எனேபிள் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இதில் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். இது கூட நாங்கள் அடிஷ்னலாக இந்த கமாண்ட் சென்டர் அப்படின்றத ஒன்று டிசைன் பண்ணியிருந்தோம். பட் அது ஒரு சிலவங்க ரூல்ஸ் அவங்களுக்கு எப்படி சொல்கிறது பைகாட்டாக இருக்கிறதுனால அது தேவையில்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அதை இன்க்ளூட் பண்ணல. பட் அது வேணும் அப்படின்னா நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். அந்த ரூல்ஸ் ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் தான் நம்மளுக்கு தேவை. பட் அது தேவையில்லாத பட்சத்து இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா நம்ம மொமெண்டம் என்ட்ரிஸ்க்கு வந்து ரெஃபர் பண்ணுவோம். சப்போஸ் ஒரு B/E S/Pன்றது வருது அப்படின்னா அந்த இடத்துல நான் ஒரு பை எடுக்கணுமா, செல் எடுக்கணுமா, கரண்ட் கேண்டில் எடுக்கணுமா, இல்லை நெக்ஸ்ட் கேண்டில் எடுக்கணுமான்றதை நம்ம இந்த டேபிளில் மென்ஷன் பண்ணியிருப்போம். அதே மாதிரி மார்க்கெட்டில் ஒரு டவுன் சைடு இருக்குது, டார்க் ரெட் லைனுக்கு கீழே ட்ராவல் ஆகுது, அங்கே S/P இல்லை B/E வந்து ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல நான் கரண்ட் கேண்டிலில் செல் எடுக்கணுமா இல்லை பை எடுக்கணுமான்றதை இந்த டேபிள் மூலயமா நம்ம வந்து டிசிஷன் வந்து எடுப்போம். ஸோ அதில் நீங்கள் சப்போஸ் டிசிஷன் எடுக்க வேணாம், நான் டேரெக்டாகவே எனக்கு வந்து அது என்ன என்ட்ரின்னு சொல்லிடுங்க அப்படின்னா நீங்கள் இந்த டேபிளை ரெஃபர் பண்ணலாம். இதை வந்து டீகோட் பண்ணி இதுவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன என்ட்ரி எடுக்கணும், எந்த டைமில் எடுக்கணுன்றத இந்த டேபிளில் வந்து இண்டிகேட் பண்ணி காட்டிடும். ஸோ உங்களுக்கு அலர்ட்டாக வந்துடும். வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டார் டவர்னு இருக்கிற டேபிளை ரெஃபர் பண்ணிங்கன்னா அங்கே வந்து நீங்கள் செல் எடுக்கணுமா பை எடுக்கணுமான்றது அங்கே வந்து இண்டிகேட் பண்ணி காட்டிடும். ஓகே, இனிஷியலா நம்ம கத்துக்கிறப்போ அந்த ஒவ்வொரு பாராமீட்டர்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஓகே இந்த டேபிள்ஸ்லாம் எனேபிள் பண்ணிட்டு அது தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஓகே, அப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஓகே, எனிவே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நமக்கு இந்த டேபிள்ஸ் வேணாம், நம்ம பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம் இண்டிகேட்டர் என்ன சொல்ல வருதுன்ட்டு. ஆமா, கரெக்ட். ரூல்ஸ் நம்மளுக்கு மனப்பாடம் பண்ற வரலாம். ஓகே. ஏன்னா அது நிறைய இருக்கா, கொஞ்சம் டைம் எடுத்து பார்க்கணும். ஏன்னா ஸ்ட்ரைட்டாவே செல் பை அப்படின்னு கடையில ஆமா அதுக்கு கீழே ஒரு 4 சப்டிவிஷன் மாதிரி இருக்கு. ஆமா ஓகே, இப்போ நீ ஓகே நீ மூடி, நான் அப்புறம் கடைசியா நான் கேட்குறேன். ஸோ ஒரு நிமிஷம். ஸோ இதில் இப்போ ட்ராப் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இதை எந்த டைம் ஃப்ரேம் வேணால் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கலான்னு தான் முதல்ல சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வீக்லி பொசிஷனல் இது வந்து நம்ம ட்ரெண்ட் வந்து இப்போ எப்படி இருக்குது, நிஃப்டியோடது இப்போ கரண்ட்டாக எப்படி இருக்குன்றதையும் நம்ம இதில் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக மார்ச் 30 ஒரு ட்ராப் கிரியேட் ஆகி ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு இப்போ வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கன்சாலிடேஷன் ஆகிட்டு திருப்பி ஃபாலிங் கொடுத்துட்ருக்கான். ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் நம்ம ஒரு பை ட்ரேட் எடுக்கிற பட்சத்தில் மார்ச் கடைசி அப்போ வந்து நம்ம ஒரு பை ட்ரேட் போட்டிருந்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நம்ம பார்த்துருக்கலாம் ஒரு 3 வீக்ஸ் கேப்பில். இது வீக்லி டைம் ஃப்ரேம். ஸோ அதேமாதிரி ப்ரீவியஸாக என்ன நடந்தது அப்படின்றது நீங்கள் சார்ட்டில் ரெஃபர் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ எங்கெங்கெல்லாம் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பெயின் பாயிண்ட் அட்ரஸ் பண்ணுதோ அந்த இடத்த வந்து இது இண்டிகேட் பண்ணி உங்களுக்கு காட்டும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா Jan 5 இந்த இயர் ஸ்டார்டிங்கில் ஒரு ட்ராப் கிரியேட் ஆகி ஒரு பெரிய ஃபால் கொடுத்துருக்கு.
ஸோ இங்கேருந்து திருப்பி ஒரு அப்சைடு வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அதேமாதிரி ப்ரீவியஸாக எங்கெங்கெல்லாம் ஒரு ட்ராப் வந்து இது எல்லாமே வீக்லி கேண்டில். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜூன் 25. ஸோ அதுலேருந்து தொடர்ந்து ஒரு 5 வாரத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஃபால். ஸோ இதில் ஒரு நல்ல ஒரு லாபம் பார்த்துருக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து நாட் ஒன்லி இப்போ நம்ம நிஃப்டின்னு கிடையாது. இப்போ ஒரு சிலவங்க வந்து செக்டார் வைஸ் ட்ரேட் பண்ணுறாங்க, ஐடி செக்டார், ஃபார்மா அப்படின்ட்டு. ஸோ அந்த பர்டிகுலர் செக்டார்ஸில் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றதையும் நீங்கள் ட்ரேட் பண்ணி சாரி ஹையர் டைம் ஃப்ரேமில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இங்கே ஒரு பியர் ட்ராப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 வாரம் ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு திருப்பி என்ன பண்ணியிருக்கோன்னா ஹியூஜ் செல்லிங் ப்ரெஷர். இது ரீசெண்டாக நடந்த சம் ஏஐ ரிலேட்டடான நியூஸ்னால ஐடி செக்டர்ஸ் எல்லாமே ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன இது வந்து ஒரு காஷியஸாக நம்மளுக்கு சொல்லிடுது, மார்க்கெட் வந்து பியரிஷ் ரிவர்சல் வந்து கன்ஃபார்ம். இது வந்து இதுதான் சொன்ன கமெண்ட்ரி அப்படின்னு சொன்னது வந்து இதுதான். இது லைவ் மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். சப்போஸ் மார்க்கெட் வந்து இங்கே ரிவர்ஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம இந்த இடத்துல என்ன ரிவர்ஸ் செல் அப்படின்னு கொடுத்துச்சு அப்படின்னா அடுத்த கேண்டில் நம்ம செல் என்ட்ரி எடுப்போம். ஓகேங்களா, இது வந்து ரிவர்ஸ் செல். தட் மீன்ஸ் பியர் ட்ராப் வந்து புஷ் பண்ணி மேலே கொண்டு போயிருக்காங்க. பட் ஒரு சர்டன் பாயிண்ட்டுக்கு போயிட்டு திருப்பி என்ன ஆயிருக்குன்னா ரிவர்ஸ் ஆயிருக்கு. எக்ஸிஸ்டிங் ட்ரெண்டிலே ட்ராவல் ஆகி வந்திருக்கு. அப்போ நம்ம கரண்ட் பொசிஷன் பை பொசிஷனை க்ளோஸ் பண்ணலாம். இல்லைனா நம்ம முன்கூட்டியே ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுவும் நல்லது தான். இல்லை நான் டேரெக்டாக இந்த ரிவர்ஸ் செல்லில் தான் ஒரு ட்ரேட் எடுக்கிறேன்ற பட்சத்தில் அடுத்த கேண்டிலில் ஒரு செல் போட்டிருந்தோம் அப்படின்னா இப்போ வரைக்கும் நம்ம ஒரு லாபத்தில் இருந்திருப்போம். ப்ரீவியஸாக அதே மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் செல் கொடுத்துருக்கு. அடுத்த கேண்டிலில் ஒரு செல் கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்ம ஒரு தொடர்ந்து ஒரு 4 வாரன்றதை நல்ல ஒரு லாபமாக பார்த்துருக்கலாம். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பியர் ட்ராப் வந்து இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு, வேலிட் பை கொடுத்துருக்கு. தொடர்ந்து ஒரு 2 monthsக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அப் ட்ரெண்டு தான். அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான 2 புல் ட்ராப் வந்து ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு பெரிய ஒரு ஃபால். ஸோ இது மாதிரி ப்ரீவியஸாக நடந்ததையும் நீங்கள் வந்து இதில் அனலைஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஓபி ஆர்பி நிறைய உங்களுக்கு இதில் வந்து இண்டிகேட் பண்ணி காட்டும். ஸோ இது எப்போ எக்ஸிட் ஆகிறது, எப்போ நான் ஹோல்ட் பண்ணுறதுன்றதை நான் அந்த செஷன் வீடியோ அனுப்புகிறேன், அதில் பாருங்கள், அதில் கிளியராக உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் ஒரு ப்ரீவியஸாக நடந்தது 24 மேலெலாம் நடந்தது. இதெல்லாம் ஒரு பாட்டம். நம்ம இதுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம எந்த ஒரு எப்படி சொல்கிறது அடிஷ்னல் எஃபோர்ட்ஸும் நம்ம போட தேவையில்லை. இப்போ ஒரு லாங் டேர்மாக நான் ஒரு 2 monthsக்கு ஒரு பொசிஷன் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னாலும் இந்த செக்டாரில் கான்ஃபிடென்ட்டாக எடுத்து வைக்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் எவ்வளோ போடணும், டார்கெட் எவ்வளோ போடணும் அப்படின்றது இங்கே டிஸ்பிளேல உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். ஸோ எந்த ஒரு ட்ரேடும் நீங்கள் ரேண்டமாக எடுக்க போகிறதில்ல. ஸோ இது எல்லாமே டிசிஷன் ஓரியன்ட் தான். ஸோ அதனால உங்களுக்கு லாஸ்ன்றது மேக்ஸிமம் இருக்காது. ஸோ இது வந்து கன்சிஸ்டன்ட் அப்ரோச்சாக தான் பார்க்கணும். ஒரு நாள் நிஃப்டி வந்து ஒரு நிஃப்டி ஒரு 1 வீக் வந்து எப்படி மூவ் ஆக போகுதுன்றது நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம் வச்சு கூட நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். ஆமா ஆமா. ஓகே, இப்போ ஜெனரலா இண்டிகேட்டர் வந்து இப்போ இந்த வீக்லி இண்டிகேட்டர் இருக்குல்ல, அந்த அந்த வீக் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே அந்த இண்டிகேட்டர் வந்து சொல்லுது ஓகே இட்ஸ் கோயிங் டு பி பியர் ட்ராப் ஆர் புல் ட்ராப்ன்றதா, இல்ல அதுக்கு ப்ரீவியஸ் வீக் முன்னாடியே அது வந்துருமா? ஏன்னா வீக்லி டைம் ஃப்ரேம் நான் கேட்குறேன். கரெக்ட். ஸோ இப்போ எனக்கு எக்ஸாம்பிளுக்கு இங்கே பியர் ட்ராப் வருது அப்படின்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்னா நிஃப்டி ஐடி இண்டெக்ஸில் நான் செல் பண்ணுறத ஸ்டாப் பண்ணியிருப்பேன். இது வந்து அதாவது முடிஞ்ச உடனே தான் ட்ரேட க்ளோஸ் பண்ணுவேன். கரெக்ட், எக்ஸாக்ட்லி. ஓகே, இப்போ நான் அடுத்தது வரேன். இப்போ அப்படியே இதை க்ளோஸ் பண்ணிட்டேன், மேல வருது. ஓகே, இந்த இடத்துல நான் வந்து ஆர்எஸ் இருக்குல்ல மேல, அந்த 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 கேண்டில் பார்த்தா ஃபுல் ரெட் கீழ வரைக்கும் வந்துருச்சு. ஆமா ஆமா. சோ அந்த வீக் வரைக்கும் நான் இப்போ இந்த 4 வீக் நான் எந்த ட்ரேட் எடுத்துக்க மாட்டேன். நான் இதுக்கு முன்னாடி இந்த விபின்னு இருக்குல்ல கிரீன் கேண்டில், நான் பை எடுக்கிறேன், நான் லாங் போறேன் அப்படின்னு போயிட்டு நான் இப்போ அந்த ஆர்எஸ் இண்டிகேட்டர் வந்து அந்த ரெட் ஃபுல்லா வரப்ப என் பை கீழ தானே அது க்ளோஸ் ஆகுது. ஆமா, கீழ தான் க்ளோஸ் ஆகுது. ஆமா. அப்ப அந்த ட்ரேட் எனக்கு லாஸ் ஆகுமா நான் கேக்குறேன். ஏன்னா லாஸ் மீன்ஸ் எவ்வளவு லாஸ்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கிரீன் ஜோனோட லோயஸ்ட் பாயிண்ட் தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ். இந்த கிரீனோட லோயஸ்ட் பாயிண்ட் தான் என்னோட ஸ்டாப் லாஸ். ஸோ மேக்ஸிமம் நம்ம இந்த ஆர்எஸ் பார்த்தீங்கன்னா ஹெவி செல்லிங் ப்ரெஷரா, சப்போஸ் இது வந்து ஒரு 7 days பீரியடு, ஓகேங்களா. இப்போ 7 days பீரியடுக்கு பட்சத்தில் இப்போ வீக்லி கூட நம்ம டே கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுலேயே உங்களுக்கு டேல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏர்லியராக உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் காட்டியிருக்கு அப்படின்னா பாருங்க, எதுவுமே பண்ணல, அதுவே உங்களுக்கு காட்டிடுச்சு பாருங்க. ஏப்ரல் 8ஆம் தேதியே அங்கே இன்ஸ்டிடியூஷன் செல்லர்ஸ் புல் ட்ராப் வந்து ஃபார்ம் பண்ணி வேலிட் செல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணியிருக்கலாம், ஏப்ரல் 21 நான் எக்ஸிட் ஆயிருக்கலாம்.
புல் ட்ராப் வந்து எங்க கொடுத்துருக்கு மேல 26. நான் அன்னைக்கு எக்ஸிட் பண்ணிருக்கலாம் கரெக்டா? ஆமா கரெக்ட். 21 அதான் வேலிட் செல் கொடுத்துச்சுன்னா அங்க ஸ்ட்ராங்கா டவுன் சைடு வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். ம். இந்த ரிவர்ஸ் பை ரிவர்ஸ் செல் இதெல்லாம் என்னன்னா இது வந்து ஒரு புல் பேக். எப்பயுமே ஒரு ட்ராப் கிரியேட் ஆகுதுன்னா அந்த இடத்துல ஒரு புல் பேக் கொடுத்துட்டு தான் திருப்பி ஃபால் ஆகும். ஸோ ஓகே இது வந்து நீங்க லாங்கர் டைம் ஹோல்ட் பண்றீங்க அப்படின்னா எப்பயுமே இந்த ரிவர்ஸ் பை ரிவர்ஸ் செல்லுக்குலாம் முக்கியத்துவம் தராதீங்க. இதுதான் உங்களோட ஸ்டாப் லாஸா இருக்கணும். இந்த பியர் ட்ராப் பொறுத்த வரைக்கும் லோயஸ்ட் பாயிண்ட், புல் ட்ராப் பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் பாயிண்ட். இதுதான் உங்களோட ஸ்டாப் லாஸா இருக்கணும். ஓகே ஓகே அதை நான் கலரை வச்சு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். ஆர்எஸ் வந்து கொஞ்ச நேரத்துக்கு அந்த டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டா போகும். கரெக்ட் கரெக்ட். கிரீன் வந்து கன்ஃபார்மா இட் கோயிங் டு அப், கன்ஃபார்மா ரெட்ன்றது வந்து கோயிங் டு டவுன். ஸோ மேபி நான் அந்த அதுக்குள்ள நீ சப்டிவிஷன் வச்சிருக்கிறதுனால மேபி எதுக்கெல்லாம் நம்ம இம்மீடியட்டா ரியாக்ட் ஆகணும், எதுக்கெல்லாம் எவ்வளோ டைம் ஃப்ரேம் வச்சு ரியாக்ட் ஆகணுன்றத நான் மேபி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு கிளாரிட்டி வரும்னு நினைக்கிறேன். பார்க்குறேன். ஓகே, ஏன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் இண்டிகேட்டர் வந்து இட் சேஸ் ஒன்ஸ் ஆஃப்டர் த கேம் ஓவர் அப்படின்றது தான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கா நான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் வச்சிருந்தது. ஓகேவா, அது பயங்கரமா டவுன் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்த கேண்டில் வரும்போது தான் இதுக்கு முன்னாடி செல் பண்ணிருக்கணும்னு சொல்லும். எனக்கு முன்னாடியே சொன்னாதான் நான் க்ளோஸ் பண்ணிருக்க முடியும். அந்த ஆங்கிள் தான் நான் இப்ப நீ சொன்ன எல்லாத்தையுமே வச்சு பாக்குறேன். நீ எங்க வந்து எனக்கு வந்து அந்த இண்டிகேட்டர் இந்த இடத்துல வாங்கியிருக்க, ஓகே, விற்கிறதுக்கு முன்னாடியே அது வாங்கினது கீழே போகும்ல, அந்த மாதிரி சினாரியோஸ் சில இடத்துல பாத்தனா அந்த கிரீன் கேண்டில் அடுத்த, இப்ப நீ இந்த இதுலயே போறேன் கீழே இருக்கு பை பண்ணிருக்க பத்தி, அந்த கேண்டிலுக்கு அடுத்த கேண்டில் பார்த்தனா ரெட், அந்த பையை விட கீழே தான் வந்திருக்கு. எனக்கு எப்படி கான்பிடன்ட் வரும் அதன் மேலதான் போகும்ட்டு? இப்ப இந்த ரெட் நீ வச்சிருக்கல, ஆமா நீ வச்சிருக்கல, அதுக்கு முன்னாடி டே வந்து என்ன சொல்லிருக்கு, கோயிங் டு பி வேலிட் பை. சோ நெக்ஸ்ட் டே வந்து நான் மீன் அடுத்த நாள் தான் வாங்குவேன். எனக்கு அடுத்த நாள் தான் எனக்கு அந்த வேலிட் பைன்றது கிரியேட் ஆகும். கரெக்டா, அந்த கேண்டில் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இட் சேஸ் ஓகே வேலிட் பை. நெக்ஸ்ட் டே வந்து ரெட். ஆமா, அந்த டேவோட க்ளோஸ். ஆக்சுவலா இது வந்து ரெட் கிரீன் அந்த கான்செப்ட்ல கொண்டு வரவேனா, இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச். சோ இதுல அடுத்த நாள் நம்ம பை பண்ணி தான் ஆகணும். சோ அது either நம்ம ஸ்டாப் லாஸ் அடிக்கலாம் இல்ல டார்கெட் அடிக்கலாம். பட் இது வந்து ஒரு கன்சிஸ்டன்ட். இப்போ நான் இந்த ஒரே ட்ரேட்ல நான் என்னோட P&L வந்து நான் பார்க்க மாட்டேன். ஸோ இது வந்து நான் 1 இயர் நான் டிராவல் பண்ணி அதுல இருந்து வர P&L வந்து எப்படி சொல்றது, நெட்டா எனக்கு பாசிட்டிவா இருக்கா அதுதான் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த ஒரு ட்ரேட்னால நம்ம ஹெவியா இம்பாக்ட் ஆக மாட்டோம். ஸோ அதுதான் இதோட மெயின் தீம். ஓகே, அது புரிஞ்சு முடியாது அட் லாங் ரன். ஓகே, இப்போ நான் அன்னைக்கு நான் வந்து நெக்ஸ்ட் டே வந்து பாக்குறேன், ஓகே சேயிங் தட் லாங் போறேன் அப்படின்ட்டு. ஓகேவா, அதுக்கான டார்கெட் வந்து எங்க இருக்கும், அதோட ஸ்டாப் லாஸ் எங்க இருக்கும், ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அதான் இப்போ இதோட டார்கெட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல வந்து மென்ஷன் ஆயிடும், டார்கெட் 1 டார்கெட் 2 அப்படின்னு இந்த டேபிள் வந்து மென்ஷன் ஆயிடும். ஸோ அதை தான் நம்ம டார்கெட்டா நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். அதோட ஸ்டாப் லாஸ் பொறுத்த வரைக்கும் பியர் ட்ராப்புக்கு இதோட லோயஸ்ட் பாயிண்ட் தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ், இந்த கிரீன் ஜோனோட லோயஸ்ட் பாயிண்ட். அதே மாதிரி புல் ட்ராப் பொறுத்த வரைக்கும் அந்த கிரீன் ஜோனோட ஹையஸ்ட் பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ். ஸோ அதுதான் நம்ம எஸ்எல்ஆ வந்து மெயின்டைன் பண்ணுவோம். அந்த எஸ்எல்லும் இந்த டேபிள்ல வந்து அப்டேட் ஆயிடும் நமக்கு. ஓகே, என்ட்ரி எப்படி? ஓகே, இந்த கிரீன் கேண்டில் நெக்ஸ்ட் டே வந்து நான் எப்போ என்ட்ரி எடுக்கணும்? என்ட்ரி பொறுத்த வரைக்கும் இப்போ வேலிட் பை இங்க காட்டிடுச்சு. அடுத்த நாள் வந்து நம்ம ஒரு என்ட்ரி போட்டுட்டு இத ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிட்டு நம்ம ஹோல்ட் பண்ண வேண்டியதுதான். அந்த என்ட்ரிக்கான ஏதோ ஸ்பெசிபிக் இருக்கா? சோ நெக்ஸ்ட் டே வந்து 9 10 ஆர் 9 இந்த பிரைஸ்க்கு வாங்கணும். இந்த பிரைஸ்னு கிடையாது. நம்ம மார்னிங் வந்து ஒரு 10 o'clock இல்ல நம்ம ஒரு 9:30 எந்த டைம் வேணா நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். வேலிட் பை கிரியேட் ஆகிறது வந்து 29559 கிரியேட் ஆயிருக்கா. சப்போஸ் நெக்ஸ்ட் டேன்றது நம்மளுக்கு டவுன்ல பாத்தீங்கன்னா அரௌண்ட் 29141ல தான் நம்மளுக்கு இந்த கேண்டிலே ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம 29141ல கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த கேண்டில் அதான் நம்ம 9:30க்கு இல்லை 10 o'clock எப்படி வேணா எடுக்கலாம். பட் நம்மளோட வியூ வந்து அந்த வாரம் ஃபுல்லா நம்ம ஹோல்ட் பண்ண போறோம், அவ்வளவுதான். அந்த வாரம் இல்ல 1 month வந்து ஹோல்ட் பண்ண போறோம். ஓகே, இந்த வேலிட் பை 29559 இருக்குல, ஆமா, அது என்ன அந்த பிரைஸ் என்ன சொல்ல வருது? அது வந்து என்ன சொல்லுதுன்னா அந்த கேண்டிலோட க்ளோஸ் பாயிண்ட் தான் அந்த வேல்யூவா அது வந்து இண்டிகேட் ஆகுது. மேக்ஸிமம் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த கேண்டிலோட க்ளோஸ் இருக்குன்னா அடுத்த நாள் நம்ம என்டர் ஆகுறப்ப பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா
இதுக்கு நியர்பை வேல்யூ சாரி இதுக்கு நியர்பை வேல்யூவில் தான் ஒரு கேண்டில் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேக்ஸிமம். இப்போ ஓகே இது வந்து எக்ஸாக்டாக இந்த வேல்யூ தான் நம்ம என்டர் ஆக போகிறோம் அப்படின்னு கிடையாது. பட் அடுத்த நாள் வந்து இதோட அதிகமாகவும் இருக்கலாம், கேப் அப்பாகவும் இருக்கலாம், இல்லை கேப் டவுனாகவும் இருக்கலாம். பட் நம்ம அது புரிஞ்சுக்க முடியுது. ஓகே, அடுத்த நாள் ஓப்பனிங் பிரைஸ் வந்து நேத்தோட லோவை தாண்டி இருக்க வாய்ப்பு ப்ராபபிலிட்டி அதிகம். கரெக்ட், கீழேயும் இருக்கலாம், மேலேயும் இருக்கலாம். ஆமாம், அது ரொம்ப கேப் அப் கூட ஓப்பன் ஆகலாம், அதிகமா கேப் டவுன் ஆகாது, கரெக்ட், அது ஈக்குவலா ஓப்பன் ஆகலாம், கரெக்ட், இல்ல கரெக்ட். லைட்டா ஸ்லைட் அன்எக்ஸ்பெக்டடா இருக்கலாம். ம் 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 ஏன்னா ஓகே இந்த ஓகே இடத்துல பையிங் ப்ரெஷர் கிரியேட் ஆயிருக்கிறதுனால ஸோ அடுத்த நாள் வந்து எய்தர் ஈக்குவலா இருக்கலாம், இல்லை அதுக்கு மேலே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே ஓகே ஸோ இது வந்து நம்ம இப்போ ஒரு வீக்லி பொசிஷன் எடுக்கிறேன்னா வீக்லி டைம் ஃப்ரேம் இல்லை ஒன் டே டைம் ஃப்ரேம் அதை வந்து கோரிலேட் பண்ணி பார்க்கலாம். அதுமாரி இப்போ இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறாங்கன்னா 5 மினிட்ஸ் சொல்லியிருந்தேன். 30 மினிட்ஸும் நம்ம சஜஸ்ட் பண்ணுறது தான். ஒரு சில குரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸும் வச்சு பாருங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அது மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட நேச்சரை பொறுத்து நம்ம டைம் ஃப்ரேம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஸோ எந்த டைம் ஃப்ரேம் அட்ஜஸ்ட் பண்ணாலும் அதுக்குள்ள நடக்கிற அந்த பெயின் ஜோனை கேப்சர் பண்ணி சொல்லும். ஓகே ஸோ நீ முடி ஆக்சுவலா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சொல்கிறது, எஸ்பிஎக்ஸ் இப்போ நிவ்டியா என்விடியா ஸ்டாக்ஸ்லாம் நம்ம நிறைய இப்போ நியூஸில் பார்த்துட்டு இருந்தோம்ல. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஜராக எப்படி சொல்கிறது, குளோபலாக நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற ஏரியா. ஸோ அது பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம மார்க்கெட் ஆப்போசிட்டாக ரியாக்ட் ஆகும். ஸோ மேபி அது மாதிரி இருக்கலாம். பட் அந்த ஸ்டாக்ஸோட பெயின் பாயிண்ட் நம்ம குரூப்பில் போட்டிருப்பேன் லாஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்கில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கரெக்டாக நம்ம இண்டெக்ஸும் 30th மார்ச்லேருந்து தான் அப்சைட் ட்ராவல் ஆச்சு. சேம் அதே இடத்துல நாஸ்டாக்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்திருக்காங்க இன்ஸ்டிடியூஷன் பையர்ஸ். ஸோ உள்ளே வந்து ஃபுல்லாகவே அப்சைட் ரேலி, ஸ்டில் நவ் பார்த்தீங்கன்னா அப்சைடு தான் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. சேம் அதே மாதிரி அரௌண்ட் ஒரு 5 trillion ஆஃப் கேபிட்டல்ஸ் வந்து என்விடியா ஸ்டாக்ஸில் வந்து அக்குமுலேட் ஆகிருக்கு இப்போ ரீசெண்ட் ஒரு 1.5 month டைமில். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக மார்ச் 30 தான் கரெக்டாக அந்த டேட்டில் தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே அக்குமுலேட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புல் ட்ராப் வந்து இங்கே கிரியேட் ஆகிருக்கு. ஸோ புல் ட்ராப் கிரியேட் ஆகிறப்ப எக்ஸிட் ஆகலாம். பட் ஈவன் தோ புல் ட்ராப் கிரியேட் ஆகியும் எனக்கு வேலிட் செல் அப்படின்னு கொடுக்கல. ஸோ அப்போ நான் என்ன பண்ணியிருப்பேன்னா எக்ஸிஸ்டிங் அந்த பை பொசிஷனை எடுத்திருந்தேன் அப்படின்னா அதை வந்து நான் ஹோல்ட் பண்ணியிருப்பேன். சப்போஸ் எனக்கு வேலிட் செல் அப்படின்னு கொடுத்துச்சு அப்படின்னா அங்கே வந்து நான் பை பொசிஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு செல்லுக்காக நான் வந்து ட்ரேட் எடுப்பேன். ஸோ இந்த புல் ட்ராப் வரதுனால நான் என்ன பண்ணியிருப்பேன்னா இது வந்து இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான் கிரியேட் ஆயிருக்கு. பட் ஈவன் தோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து அப்சைடு தான் ட்ராவல் ஆயிருக்கு. பட் இது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பிட் ஸ்டாப் மாதிரி. எனக்கு இங்கே ஒரு ட்ரேட் நான் ஒரு பை எடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் காஷியஸாக எக்ஸிட் ஆகலாம். பட் அதில் நான் லாபம் எடுக்கிறனோ நஷ்டம் ஆகிறனோ அது செகண்டரி. பட் எனக்கு ஒரு முன்கூட்டியே ஒரு இடத்துல எப்படி சொல்கிறது ஆப்போசிட்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிற பட்சத்தில் நம்ம எப்படி சொல்ல குயிட் பண்ணிட்டு வெளியே வர்றது நல்லது ட்ரேடில் பொறுத்த வரைக்கும். வேற எதனா ஸ்டாக்ஸ் இல்லை கமாடிட்டி வேற எதனா பார்க்கணும்னா சொல்லுங்க, நம்ம பார்க்கலாம் வேற எதனா. ஓகே, அதான் இண்டிகேட்டரோட நேச்சர் கான்டெக்ட் லெவல்ல ஒண்ணுனா அது எல்லாத்துக்குமே தான் ஒர்க் ஆக போகுது. எவ்ரிதிங் இஸ் பிரைஸ் அண்ட் திங், அந்த பேர் தான் வேற. எல்லா ஸ்டாக்ஸும் பிரைஸ் தான். ஓகே, ஸோ இப்போ இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ரியல் டைம்ல வர்றதுனால நான் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு டிலே ஆகலாம். இல்ல இத ஒர்க் பண்ணிட்டே பண்றவங்களுக்கு என்ன மாதிரியான அப்ரோச் வந்து பெட்டரா இருக்கும்? அதான் ஒர்க் பண்றவங்களுக்கு இப்போ அலர்ட் நம்மளுக்கு இப்போ லைவ்லே ட்ரிகர் ஆச்சு இல்லை. ஸோ இது எல்லாமே ரியல் டைம் அலர்ட்ஸ் தான். ஸோ இந்த அலர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு மொபைலுக்கு வந்துடும். மொபைலுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ நான் ரீசெண்டாக ஒரு பாட் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன் டெலகிராமில். ஸோ அதில் அந்த டெலகிராம் பாட் சேனல்லையும் நம்ம போய் பார்த்துக்கலாம். சப்போஸ் எனக்கு பிட்காயினில் இல்லை
நிஃப்டியில் எதனா அலர்ட்ஸ் வந்திருக்கா செக் பண்ணி சொல்லு அப்படின்னா அது சொல்லும். ஸோ அது சொல்கிறப்ப நம்ம அதுக்கேற்ற மாதிரி டிசிஷன் எடுத்து ஒரு என்ட்ரி எடுக்க வேண்டியது தான். ஸோ அலர்ட்லேயே உங்களுக்கு டார்கெட் ஸ்டாப் லாஸ் எல்லாமே அதில் மென்ஷன் ஆகியே வந்துடும். ஸோ ஓகே அலர்ட் சிஸ்டமாக போட்டுக்கிறது நல்லது. நம்ம டைம் வந்து சேவ் ஆகும். ஓகே. இப்போ நான் பேக் ட்ரேஸ் பண்றதுக்கு இல்லை இது நான் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு இனிஷியல் ஸ்டேஜுக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன். நான் ட்ரேட் பண்ணல. ஆமாம் ஆமாம் எனக்கு அதுக்கான ஏதாவது ஒரு ப்ரொசீஜர் இருக்கா? இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஸ்டாக் மார்க்னு ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ அது வந்து நம்ம நிஃப்டி இண்டெக்ஸ் எல்லாமே நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அது ஈவன் தோ நிஃப்டி 50யில் இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸுமே நம்ம அதில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த ஸ்டாக் மார்க் வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் வந்து லைவில் கூட நீங்கள் ட்ரேடை எப்படி சொல்கிற ரியல் மணி போடாமல் நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. இந்த இண்டிகேட்டர்ல வரப்போ நான் அங்கே போய் நான் பை பண்ணி வச்சிருக்கேன். என்ன ஆகுதுன்றத லைவ் கூட ட்ராவல் பண்ணலாம்னு சொல்றேன். ஆமாம். ஓகே. ஸோ மேஜராக என்னன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் இந்த இப்போ இப்போ நான் கிடையாது, நீங்கள் எந்த ஒரு அப்ரோச் நீங்கள் கோத்ரூ பண்ணி பார்த்தாலும் இந்த 2 விஷயத்த சார்ந்து தான் இருக்கும். அதை தான் நான் எல்லா ட்ரேடருக்குமே சொல்கிறது. ஸோ இந்த 2 விஷயத்த ஃபவுண்ட் பண்ண தான் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஃபவுண்ட் பண்ணி. இப்போ NVIDIA ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா நான் 15 மினிட்ஸ் இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். ஸோ ப்ரீவியஸ் டேவே எனக்கு வந்து ஒரு புல் ட்ராப் வந்து காட்டிடுச்சு. இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்ட்டு. ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கேப் டவுன் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்த நாள் ப்ரிடிக்ட் பண்ணுறது இப்படி தான். ப்ரீவியஸ் டே ஒரு ட்ராப் வந்து கிரியேட் ஆகுதுன்னா அடுத்த நாள் வந்து கேப் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தட் மீன்ஸ் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, இன்ஸ்டிடியூஷன் செல்லர்ஸ் இந்த ஏரியாவில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக காட்டுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து ப்ராபிலிட்டி ஆஃப் வின்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு 80% ஒர்க் ஆகும். ஸோ இதில் நம்ம ரேண்டமாக எடுக்க போகிறதில்ல, ஸ்டாப் லாஸ் தான் போட போகிறோம், டார்கெட் போட்டுக்க போகிறோம், போட்டுட்டு நம்ம இதை கான்ஃபிடென்ட்டாக ஹோல்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அடுத்து க்ரீன் ஜோன் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அப்போ நெக்ஸ்ட் பியர் ட்ராப் எங்கே வருதோ அப்போ தான் என்னோட டிசிஷன் செல்லிங் டிசிஷன் வந்து மாறும். செல்லிங் டிசிஷன் வந்து கட் பண்ணிவிட்டு பையிங் டிசிஷனாக மாறும். அப்போ இந்த க்ரீன் ஜோன் வர்றப்ப ஓகே இந்த இடத்துல பையர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்போ இங்கே பியர் ட்ராப் வந்து கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு நான் வந்து ரெடி ஆவேன் பை ரிலேட்டடான ட்ரேடுக்கு. ஸோ இது வந்து ஒரு எப்படி ஒரு சைக்கிளிக் அப்ரோச் மாதிரி. இதே ட்ரேடில் எனக்கு முடிஞ்ச போகிறதில்ல, அடுத்தது எனக்கு இன்னொரு ட்ரேட் வரும், அதுக்கு அடுத்தது இங்கே இன்னொரு ட்ரேட் வரும். ஸோ இது வந்து சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சாக போயிட்டே இருக்கும். நீங்கள் ஒரே ட்ரேட் எப்படி சொல்ல ஒரு ட்ரேடு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு பெஸ்ட் சிஸ்டம் கிடைக்கிறதுக்கு மல்டிபிள் அனலிஸ்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பட் அது எதுவுமே இல்லை. ஒரே நாளில் உங்களுக்கு இப்போ நான் இதை வந்து 5 மினிட்ஸ் மாற்றுறேன். சப்போஸ் நான் ஸ்கேல்பராக இருக்கேன், நான் நல்ல ஒரு என்னால் டக்குன்னு ஃபாஸ்ட்டாக என்னால் ஆர்டர் எடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் லோயர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு ஃபாஸ்ட்டாக ஒரு இதெல்லாம் பார்த்து ரிவர்சல் கொடுத்து ஃபுல்லாகவே ஒரு ஃபால். ஸோ எப்படி வேணால் நீங்கள் இதை சிஸ்டமேட்டிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் இதோட சிஸ்டம் உங்களுக்கு மைண்டில் எப்படி சொல்கிறது கரெக்டாக அந்த ரூல்ஸ் உக்காந்துருச்சு அப்படின்னா நீங்கள் மணி மேக் பண்ணுறது எப்படி வேணால் பண்ணலாம். பிரச்சனையே சிஸ்டம் ஃபுல்லா உட்கார்றதானே பிரச்சனை. இல்ல அது ஆக்சுவலா உட்காந்துடும். ஏன் அது நான் கான்ஃபிடன்ஸ் சொல்றேன்னா பிகினரா வந்தவங்க கூட இதை எப்படி சொல்றது சீக்கிரம் இது பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அது வந்து ரூல்ஸ் தான். அந்த ரூல்ஸ் மட்டும் நம்மளுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். அந்த ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா ஈஸியாக நம்ம லைவ்ல வந்து கோத்ரூ பண்ணிடலாம். ஓகே. இப்போ ஆஸ் அ பிகினரா ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து, அதாவது 50 ஏதோ ஒன்று ஏதாவது ஒன்று எடுத்து சஜஸ்ட் பண்ணி நான் ஒரு டைம் ஃப்ரேமுக்கு நான் டெஸ்ட் பண்ணலாம்னா என்ன சஜஸ்ட் பண்ணலாம்? என்ன ஓகே, ஸ்கிரிப்ட் மீன்ஸ் நீங்கள் நிஃப்டி கூட எடுத்துக்கலாம். அதுமாரி நிஃப்டி கூட நல்லா இருக்கும். ஓகே. ஆமாம், நிஃப்டிலே நீங்கள் இது பண்ணுங்க, டெஸ்ட் பண்ணுங்க. இல்லை மிட் கேப் நிஃப்டி கூட இருக்கு. புரியுது. ஆமா, மிட் கேப் நிஃப்டியும் நல்லா தான் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் பாருங்க, மிட் கேப் நிஃப்டிலாம் பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா வேலிட் பை கொடுத்துருக்கா. ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு ஃபுல்லாவே அப்பு. ஸோ அப்புறம் புல் ட்ராப் கொடுத்து அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லைட் டவுனு, வேலிட் செல் தான் கொடுத்துருக்கு. ஸோ அடுத்து ஆப்போசிட் செல். ஈவன் தோ பே ட்ராப் ஃபார்ம் ஆனாலும் அந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்காம இருக்க போறது இல்லை.
ஸோ ஆப்போசிட் செல் கொடுத்துருக்கு, அது ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஒரு ஃபால் தான். ஸோ இது மாதிரி உங்களுக்கு எல்லா நாளுமே உங்களுக்கு என்ட்ரிஸ் வந்து கிரியேட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இது லாஸ்ட்டாக முடிஞ்ச நாள். ஸோ இது ரெண்டு என்ட்ரி எடுத்திருந்தாலும் ரெண்டுமே நம்மளுக்கு லாபமாக தான் முடிஞ்சிருக்கும். எப்படின்னா உங்களுக்கு மேஜராக எந்த ஒரு அடிஷ்னல் சார்ட்டில் வந்து நீங்கள் எதுவுமே நீங்கள் ட்ரா பண்ண தேவையில்லை. ஸோ அதுவே உங்களுக்கு லைவ்ல ட்ராக் பண்ணி சொல்லிடும். ஓகே. ஏன்னா இந்த 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 கேண்டில்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் ஆயிருக்கு. பட் இந்த செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகிறதுக்கு முன்கூட்டியே ஒரு 1/2 hour to 1 hour முன்னாடியே நம்ம அந்த ஜோனை ஐடென்டிஃபை பண்ணிடுறோம். அப்போ நம்ம டெசிஷன் என்னவா இருக்கும்னா, என்னோட மைண்டில் செல்லிங் மட்டும்தான் இருக்கும். அங்கே போயிட்டு என்னோட டெசிஷன் வந்து பையிங் எடுக்கணுமா இல்லை இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணணுமா அப்படின்ட்டு செகண்டரி தாட்ஸ் எனக்கு கிரியேட் ஆகாது. ஸோ அந்த விஷயம்தான் நிறைய கிளைண்ட்ஸ் கிட்ட நான் ஃபீட்பேக்காக கேட்டுட்ருக்கேன். ஸோ இங்கே ஒரு பே ட்ராப் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னாவே அவங்க தாட் வந்து ஈவன் தோ இந்த இடத்துல மார்க்கெட் டார்க் ரெட் லைனுக்கு கீழே தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு, பட் மெஜாரிட்டி ஆஃப் இண்டிகேட்டர்ஸ் ட்ரெண்ட் ஃபாலோயிங் இண்டிகேட்டர்ஸ், இப்போ இதுலேயே நான் ஒரு ட்ரெண்ட் ஃபாலோயிங் தான் வச்சிருக்கேன். ட்ரெண்ட் ப்ரெடிக்டர்னு சொன்னது வந்து ட்ரெண்ட் ஃபாலோயிங் இண்டிகேட்டர்ஸ் இஎம்ஏவோட இதுதான் அது. பட் இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம டவுன் ட்ரெண்ட்லேயே நம்ம வந்து மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்றத நம்ம முன்கூட்டியே ஐடென்டிஃபை பண்ணுறோம். பட் மெஜாரிட்டி ஆஃப் பிளேயர்ஸுக்கு 12:45 தான் தெரியும் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் போகுது அப்படின்றத. பட் நம்ம இந்த இடத்துல ஒரு 1/2 hour to 1 hour முன்னாடியே நம்ம அதை பெயின் ஜோனை வந்து இண்டிகேட் பண்ணி காட்டிடுறோம். நீங்கள் எந்த ஒரு ட்ராப் ஜோன் எடுத்து பார்த்தாலும் அது வந்து அப்படி தான் ரியாக்ட் ஆகும். ஸோ முன்கூட்டியே நம்ம வந்து மற்ற ட்ரேடருக்கும் நமக்கும் இருக்க வித்தியாசம் அதுதான். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராப் ஜோன்ஸ் இங்கே கிரியேட் ஆகி அடுத்த நாளும் அதே ட்ரெண்டு தான் ஃபாலோ ஆகிருக்கு பாருங்க. ஸோ இதுக்கு மேலே சப்போஸ் இங்கே ட்ராப் ஜோன் கிரியேட் ஆகிட்டு உங்களுக்கு வேலிடேட் ஆகலைனாலும் அங்கே ரிவர்ஸ் பை கொடுத்து அதுலேயும் நம்ம வந்து ப்ராஃபிட் வந்து பார்த்துருப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பை ரிவர்சல், ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே. ஸோ இதெல்லாமே கன்சாலிடேஷன் ஏரியா. ஸோ இந்த ஏரியாவில் உங்களுக்கு சிக்னல்ஸ் வந்து வந்தாலும் அதில் சைட் வேஸ் அப்படின்னு கொடுத்துரும். ஸோ ட்ரெண்ட் ஃபாலோயிங் ஏன் நான் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா இதுவும் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான். ஸோ இந்த சூழல் மாதிரி காட்டுதுல, இது வந்து செல் இண்டிகேஷன். ஸோ இந்த இடத்துல ஒரு செல் எடுத்துகிட்டு அடுத்து இந்த இடத்துல ஒரு பை கொடுக்குது. ஸோ இதே இடத்துல செல் கொடுக்கும், இதே இடத்துல உங்களுக்கு ஒரு பை கொடுக்கும். இது வந்து ட்ரெண்ட் ஃபாலோயிங்கோட இண்டிகேஷன். ஸோ ட்ரெண்ட் ஃபாலோயிங்கோட இண்டிகேஷன் படி பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேல நிறைய நாய்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். நாய்ஸ்னா ஒரு கன்சாலிடேஷன் மார்க்கெட்லேயும் உங்களுக்கு வந்து ட்ரேட் எடுங்க அப்படின்னு சொல்லும். பட் அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பாருங்கள் சூப்பரான ஒரு ட்ரேட். ஸோ இங்கே கொடுத்த ஒரு புல் ட்ராப் வந்து அடுத்த வேலிட் செல் கொடுத்து எவ்வளோ பெரிய ஃபால், அடுத்த நாளும் ஒரு கேப் டவுன். ஸோ கரெக்டாக பாட்டம் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு அப் ட்ரெண்டு. ஸோ இங்கே ஒரு புல் ட்ராப் க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான், பட் இருந்தாலும் கன்சாலிடேஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து மேலே போயிடும். ஸோ அதுமாரி நீங்கள் மல்டிபிள் டேஸ் கூட நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். எல்லா நாளுமே ஈவன் தோ மார்னிங்கே கூட அது மார்க்கெட்டோட ட்ரெண்டை வந்து ப்ரிடிக்ட் பண்ணிடும். இப்போ இதெல்லாம் நான் எப்படி சொல்ல ஒரு லாட்டுக்கு சொல்ல, இப்போ மல்டிபிள் லாட்ஸ் வச்சுட்டு இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட்டாக எப்படி அந்த ஒரு என்டையர் டே ஹோல்ட் பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட இப்போ இது மாதிரி ஒரு சிஸ்டம் கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்க, அவங்க மல்டிபிள் லாட்ஸ் போட்டு 1 month எடுக்கிறத ஒரே நாள் எடுத்துகிட்டு போயிடுவாங்க வித் ப்ராப்பர் ரிஸ்கோட. ஸோ அதுதான். ஸோ ஒரு நாள் இந்த நாள்லாம் நம்மளுக்கு பெயின் ஜோனே ஐடென்டிஃபை ஆகலை. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுத்துருக்க மாட்டோம். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரிவர்சல் பாயிண்ட் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு. ஸோ அடுத்த நாளும் ஸோ இங்கெல்லாம் பாருங்கள் வேலிட் பை. ஸோ என்டையர் மார்க்கெட் அன்னைக்கு எப்படி போகுன்றதை நம்ம முன்கூட்டியே ஐடென்டிஃபை பண்ணிடுறோம். பட் மெஜாரிட்டி ஆஃப் பிளேயர்ஸுக்கு அப் ட்ரெண்ட் போகுது அப்படின்னா இந்த இடத்துல தான் அவங்களுக்கு தெரிய வரும். ஓகேங்களா? ஸோ நம்ம முன்கூட்டியே ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஒரே நாளில் பாருங்கள் 2 ட்ராப் ஜோன். ஸோ என்ன சொல்ல வரேன்னா மார்க்கெட்ல இருக்க மெஜாரிட்டி இண்டிகேட்டரை விட நம்ம இண்டிகேட்டர் வந்து அப்ரண்டா இருக்கு. ஆமாம். இல்லை எப்படின்னா இந்த 2 விஷயம் மட்டும்தான் குளோபலாக எந்த ஒரு ட்ரேடர் ட்ரேட் பண்ணாலும் இந்த 2 விஷயத்த சார்ந்து தான் இருக்கும். இப்போ நான் சொல்கிறதுனால இல்லை, நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் ட்ராப் ஜோன் ஐடென்டிஃபை பண்ணுறதும் மொமெண்டம் பாயிண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். ஏன் அப்படின்னா அங்கே தான் இன்ஸ்டியூஷன் வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸை
கலெக்ட் பண்ணுற ஏரியா. ம். ஸோ ஏன்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் அவனோட லிக்விடிட்டி, அவனோட டைரக்ஷனோட மூவே அங்கிருந்து தான் கிரியேட் ஆகுது. அப்படி இருக்கப்ப அந்த ஜோனை தான் நம்ம இண்டிகேட் பண்ணி காட்டுறோம். அது புரியுதுடா. இப்போ ஜென்ரலா எல்லா இண்டிகேட்டர்ஸ் மாதிரியும் இது ஒரு இண்டிகேட்டரா நான் எடுத்துக்க கூடாதுன்னு என் மைண்டுக்கு நான் சொல்லணும்னா, ம் ம் வாட் ஸ்பெஷல் இஸ் தட்? எந்த யூனிக் பாயிண்ட்? இங்க மார்க்கெட் நிறைய இண்டிகேட்டர் இருக்கு. இட் கரெக்ட் ஷோஸ் கேமே முடிஞ்சதுக்கு அப்புறம் இண்டிகேட்டர் காட்டும். ஓகே, நான் கரெக்ட். லாஸ் ஆனதுக்கு அப்புறம் செல்லுன்னு காட்டும். இது அதுதான் நான் சொல்றேன்ல, பார்த்தேன். நான் இதோட டிசைன் பண்றப்ப இது இண்டிகேட்டர் நான் மென்ஷன் பண்ணல. இது வந்து ஒரு மாஸ்டர் டூல் தான் சொல்லியிருக்கேன். இது வந்து ஓகே எம்பவர் மாஸ்டர் டூல். இது வந்து இண்டிகேட்டரை நம்ம டிசைன் பண்ணிக்க வேணாம். இது இண்டிகேட்டர்ன்றது ரெண்டு கான்செப்ட் தான், லீடிங் லேகிங். ஓகே லீடிங் இண்டிகேட்டர், லேகிங் இண்டிகேட்டர். ஒரு எப்படி சொல்றது, ஒரு பிரைஸ் வால்யூம் வச்சு டிசைன் பண்ணி இருக்கிற இண்டிகேட்டர் வந்து அது முடிஞ்சதுக்கு அப்புறம் காட்டலாம், இல்ல அது ஸ்டார்ட் ஆக போறப்ப காட்டலாம். பட் ஓகே நம்ம டூலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நம்ம இன்ஸ்டிடியூஷன் வர ஏரியாவை நம்ம டிடெக்ட் பண்ணி காட்டுறோம். ஸோ அதை வந்து நம்ம எப்படி சொல்றது, ஒரு மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை மேஜரான ஒரு சப்போர்ட் ஜோன் எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து இப்போ நார்மலாக ஆர்எஸ்ஐ வந்து நடக்கும் சொல்லும், 100% நடக்க போதான்னு சொல்லாது. ம். ஒரு 70க்கு மேலே போச்சுன்னா மார்க்கெட் வந்து இந்த த்ரெஷோல்டு பிரீச் ஓகே ஆயிடுச்சுன்னு சொல்லும். எப்படி சொல்றது, அது வந்து ஒரு யூகம் தான். பட் ஆனால் அது 100% உண்மை கிடையாது. பட் நம்ம வந்து அந்த ப்ராபிலிட்டியெல்லாம் தாண்டி ஒரு கரெக்டான ஒரு பெயின் பாயிண்ட் வந்து இண்டிகேட் பண்ணி சொல்றோம், அவ்வளவுதான். இதுக்கு பின்னாடி யோசிக்கிறேன். அந்த பெயின் பாயிண்ட் இப்போ நான் ஜஸ்ட் நான் ஆர்எஸ்சி மட்டும் பார்க்க மாட்டேன், ம் கிராஃபையும் எடுத்துப்பேன், ஆமா இன்னும் 2 இண்டிகேட்டர் போடுவேன். கரெக்ட் ஸோ இவ்வளோ இண்டிகேட்டர் வச்சுக்கிட்டு நான் பார்த்தாலுமே ஒரு 10ல 4ல 3 தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். கரெக்ட் இல்லைன்னா டைம் ஃப்ரேம் அதிகமா எடுத்துக்கும், எனக்கு பேஷன்ஸே இருக்காது. கரெக்ட் ஓகே, ஒரு வின்னு கொடுத்துச்சுன்னா அடுத்த வின்னு கொடுக்கறதுக்கு நடுவில் எனக்கு டைம் எடுத்துக்கும். கரெக்ட் ஸ்மால் டைம் ஃப்ரேம்ல நிறைய வின் ரேட்ஸ் வராது. கரெக்ட். அப்படின்றப்போ ஹவு கேன் யூ, நீ சொல்றத வந்து ஓகே, நான் ட்ரை பண்ணி அதை நான் ஒரு ஒரு ஃபியூ மந்த்ஸுக்கு நான் அது எப்படி எனக்குள்ளார ரியாக்ட் ஆகுதுன்றத நான் பார்க்க தான் போறேன். ம் ம் ஓகேவா? ஓகே ஓகே நீ சொல்ற வார்த்தை வந்து ஓகே, இது வந்து கரெக்டான டைம்ல கரெக்டான இடத்துல ஆல்மோஸ்ட் 80% அக்யூரேசியோட இருக்குன்னு சொல்றேன். ம் 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 ஆமா ஓகே, எனக்கு இதுல நான் இன்டெப்தா நான் ஒரு இண்டிகேட்டர், அதாவது நீங்க இதுல போட்டுருக்கல அந்த கிரீன் எல்லோ எல்லாமே, அந்த இன்டெப்தா நான் அந்த டாக்குமெண்ட்ஸ் பாக்குறேன். ம் ம் அதுக்கு ஏதாவது இன்னும் கிளியரா புரியறதுக்கு ஓகே, ஏதாவது ஒரு வீடியோஸ் இருந்தாலும் அனுப்பு. இருக்கு நான் சென்ட் பண்றேன். ஓகேவா? அதாவது ஒரு பிகினரா உனக்கு தெரியும், ஓகே டைம் வேஸ்ட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஷார்டன் பண்ணி உனக்கு நம்ம சீக்கிரம் புரிய வைக்கிறோம்னா உன் எக்ஸ்பீரியன்ஸ்ல ம் கரெக்டா கைட் பண்ணா நாங்க மோஸ்ட்லி நம்ம டக்குன்னு ஸ்பீடப் பண்ணிக்கலாம். கண்டிப்பா. செகண்ட் திங், ம் எனக்கு ஸ்டில் ஹாவ் த ஒன் கொஸ்டின். ம் இதுல நானும் சரி என் ஃப்ரெண்டும் சரி, we decided to not take the trade by one அப்படின்றப்போ அதுல ஒரு பாயிண்ட் இதை 50% அட்ரஸ் பண்ணிருக்கு. ஓகே, நம்ம எடுக்கல, அதை கரெக்ட் சொல்றது நான் கரெக்ட். நம்பிக்கை வர வரைக்கும் ம் டிராவல் பண்றேன். ம் செகண்ட் ம் திங், அந்த இண்டிகேட்டர் ஒரு டைம்ல நான் மிஸ் பண்றேன். ஓகே, எல்லாருமே வந்து அந்த இண்டிகேட்டர் கரெக்டா அதை வந்தோடனே அடுத்து வாங்குவாங்களான்னு கேட்டேன்னா அஹ், அஹ், அதுக்கான சொல்யூஷன் என்ன சொல்ல வர? இண்டிகேட்டர் ஒரு சிக்னல் வந்துருச்சு, இப்போ நீ சைட்லயே பாக்குற, இப்போ எனக்கு இவ்வளவு சிக்னல் வந்திருக்கு, பிடிசில இவ்வளவு சிக்னல் வந்திருக்கு, ம் ம் நான் ஒரு கேப்ல போறேன், எனக்கு நிப்டில ஒரு பேரான சுச்சுவேஷன் இருக்கு, நான் வேற ஏதாவது செக்மெண்ட் போவேன், ம் ம் இப்போ நான் கமோடிட்டி போறேன் அப்படின்னு ஓகே. நான் மாறி மாறி எடுத்துட்டே இருப்பேன்ல. ம் 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 அப்போ எங்களோட ஆசோலேஷனை குறைக்கிறதுக்கான ஒரு கிளியர் கட் ஒரு வே ஆஃப் அப்ரோச் எப்படி இருக்கணும்னு நீ நினைக்கிற? இப்போ நீ கம்ப்ளீட்டா நீங்க எடுத்துக்கோங்க, இது எல்லாமே ஒர்க் ஆகும், எல்லா இதுலயுமே நீங்க டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா எனக்கு நிறைய ஒர்க் இருக்க மாதிரி இருக்கு. இப்போ நான் கரெக்ட். எதை எடுத்துக்கணும்? இல்ல இப்ப அதான் இப்ப ஒருத்தர் வந்து நிப்டியில ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேட் பண்றாருன்னா அவர் மேக்ஸிமம் நிஃப்டி மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணும், அவரோட டைம் கன்ஸ்ட்ரெயின் பொறுத்து. சப்போஸ் ம் ஃபுல் டைமா ட்ரேடரா இருக்காங்கன்னா அவங்க எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வேணா ட்ரேட் பண்ணலாம் வித் ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட. பட் நான் இப்போ ஒர்க் ம் பண்ணிட்டு இருக்கேன், என்னால் நிஃப்டி ஃபோக்கஸ் பண்ண முடியும், இல்லை வேற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படின்னா நான் எப்படி சொல்றது, என்னோட டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்மளே சூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே நான் போட்டிருக்க மாட்டேன் வாட்ச் லிஸ்ட்ல. எனக்கு எது தேவையோ அந்த அலர்ட்ஸ் மட்டும் தான் நான் எனேபிள் பண்ணியிருப்பேன். ஓகே ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு நிஃப்டி கூட இதில் நான் வச்சில்ல.
ஸோ அப்போ எனக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் நான் இதில் ஆக்டிவாக கொடுத்துட்டு அதோட அலர்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நான் ரியாக்ட் பண்ணுவேன். ஓகே. வேற யூசரோட ப்ராக்டிகல் டிஃபிகல்டிஸ்லாம் என்ன லிஸ்ட் பண்ணிருக்காங்க? எனக்கு இதெல்லாம் யூசரோட ப்ராக்டிகல் டிஃபிகல்டிஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு 4 இண்டிகேட்டரா தனித்தனியா இருந்துச்சு. இப்போ நான் சொன்ன கான்செப்ட் எல்லாமே 4 தனித்தனி இண்டிகேட்டர்ஸா இருந்துச்சு. அது எல்லாமே ஒரே இண்டிகேட்டரை கம்பைன் பண்ணியிருக்கோம். அது இல்லாம அவங்களுக்கு இந்த சினாரியோஸ்லாம் பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த டேபிள்ஸ் எல்லாமே நம்ம வந்து டிசைன் பண்ணோம். அதே மாதிரி இந்த டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் போடுறது அது எல்லாமே ரொம்ப ரொம்ப கஷ்டம்னாங்க. ஸோ அதையும் நம்ம வந்து அட்ரஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ எப்படி சொல்றது, இந்த டாக்குமெண்ட்ல நீங்க கோத்ரூ பண்ணீங்கன்னாவே, ஸோ இதுலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் பழைய இண்டிகேட்டர் லைன் தான் வரைஞ்சிருப்போம். பிஇ ட்ரிகர், சிஇ ட்ரிகர், பை சிஇ இப்படி கொடுத்துருந்தோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 2 வெர்ஷன் 3ல டிசைன் பண்ணது. ஸோ அது எல்லாமே இப்போ மோஸ்ட் ஆஃப் த யூசரோட பொரிஸை வந்து இதாக பாசிட்டிவாக மாற்றிருக்கோம். ஸோ இப்போ எப்படி சொல்றது, இது வந்து அட்மோஸ்ட் கவர் ஆயிடுச்சு. இப்போ கரண்டா வந்து பாட் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ பார்த்தோன்னா ஒரு பாட் மாதிரி கிரியேட் பண்ணி இதுலயே உங்களுக்கு அலர்ட் வந்து என்ன அலர்ட் வேணுமோ அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கு. ஸோ அந்த டைம் ஃப்ரேம் நம்ம வச்சு பார்க்கணும். ஸோ அந்த டைம் ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். என்னன்னா நம்ம டிசிஷனை குறைக்கும் அந்த ட்ரேட். மெயினா என்னன்னா எனக்கு ப்ராஃபிட் வரணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம எலிமினேட் பண்ணணும். நம்மளுக்கு என்னன்னா ட்ரேட் எடுக்கிறப்ப என்னால டிசிஷனை கம்மி பண்ணி கான்ஃபிடென்ட்டா அந்த ட்ரேடை ஹோல்ட் பண்ண முடியுதா அப்படின்றதான் மெயின். ஏன்னா இப்போ ஒரு ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறம் நான் நேத்து கூட போட்டிருப்பேன், எமோஷனலா நம்ம அந்த ட்ரேடை வந்து டிட்டாச் பண்ணி நம்ம ஃப்ரீயா இருக்கணும், நம்ம வேற வேலையை பார்க்கணும். பட் அது வந்து எல்லாராலையும் அச்சீவ் பண்ண முடியாது. பட் அந்த விஷயத்தை கொண்டு வரணும்னா சிஸ்டமேட்டிக் அப்ரோச் மூலமா தான் முடியும். இப்போ இங்க விபி எடுத்துட்டு எனக்கு என்னோட டார்கெட் ரீச் ஆகல அப்படின்னா இந்த ஆர்எஸ் வரப்ப க்ளோஸ் பண்ணணும் ட்ரேடை. பட் அது நான் ரூல்ஸ்ல சொல்லி இருக்கிறபடி அவங்க ஆர்எஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல அவங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்தது ஒரு செல் ட்ரேட் போட்டுருவாங்க. இது வந்து ஒரு எப்படி சொல்றது, நம்ம ரூல்ஸ் மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதனால இந்த இப்போ இவ்வளோ தூரம் இப்போ 3 ஹவர்ஸ்க்கு மேலே ட்ராவல் ஆயிருக்கு. ஒரு 8 ஹவர்ஸ்க்கு மேலே ட்ராவல் ஆயிருக்கு. ஸோ இந்த 8 ஹவர்ஸ்ல அவங்களோட டிசிஷன் வந்து 2 தான். ஒன்று பை, இன்னொன்று செல். அதை எப்போ எடுக்கணும், எப்போ க்ளோஸ் பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பட் மற்ற ட்ரேடர்ஸுக்கு கேட்டிங்கன்னா இப்போ இங்கே பை எடுக்கலாமா, இல்லை இந்த செல் எடுக்கலாமா, இல்லை வேற எங்கன்னா இங்கே போய் எடுக்கலாமா அப்படின்றத மல்டிபிள் கன்ஃபியூஷன்ஸ் வந்து அவங்களுக்கு ட்ரிகர் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த விஷயத்த நம்ம கட் டவுன் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 8 ஹவர் டியூரேஷனில் இப்போ என்னோட கிளைண்ட்டுக்கு 2 டிசிஷன் தான். ஒன்று பை எடுத்திருப்பாங்க, நெக்ஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டு செல் எடுத்திருப்பாங்க. ஓகே. நான் டுட்டோரியல் வீடியோ சென்ட் பண்ணுறேன், அது சும்மா கோத்ரூ பண்ணி பாருங்க. ஸோ அதில் ஓரளவுக்கு நான் இன்டெப்த்தாக சொல்லியிருப்பேன் இதோட கான்செப்ட்ஸ்லாம். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம். தென் நாங்க அடுத்த ஸ்டெப்க்கு வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்குன்னா நான் அங்கே ஒரு மீட்டிங் வச்சு செக் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இல்லை, ரியல் டைம்ல நீங்க பார்க்குறப்ப நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ எப்படி சொல்றது, பேக் டெஸ்ட் பண்ணி கூட பார்க்கலாம். அந்த ஸ்டாக் மார்க் சொல்லியிருந்தேன் வெப்சைட், ஸோ அதுலேயும் பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி எப்படி சொல்றது, ஒரு எக்ஸல் ஷீட் மாதிரி போட்டுட்டு அதை ட்ராக் பண்ணுங்க, ஒரு வாரம் எப்படி ஒர்க் ஆயிருக்கு, என்ன மாதிரி ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படின்றது. ஓகே, இப்போ இந்த இண்டிகேட்டர் எங்களுக்கு வேணும்னா எனக்கு வந்து உங்களோட ட்ரேடிங் வியூ ஐடி இருக்குல்ல, ஸோ இதை மட்டும் எனக்கு கொடுங்க. ஃபர்ஸ்ட் 7 டேஸ் மண்டேல இருந்து நான் இன்னிலேருந்து எனேபிள் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் 1 வீக்குக்கு ட்ரையல் பீரியட் மாதிரி நீங்க வாட்ச் பண்ணுங்க. ஆப்ஷன் டிகோடர் 03 இது இங்க வந்து உங்களுக்கு ட்ரேடிங் வியூல உங்களுக்கு ஐடி வந்து மென்ஷன் ஆகும். ஸோ அந்த ஐடி எனக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எனேபிள் பண்ணி கொடுத்துருவேன். ஓகே, திடீர்னு உனக்கு ஏதாவது क्वेश्चंस இருக்கா? அதாவது இல்ல, அந்த இண்டிகேட்டர் வந்து நம்ம அந்த டுட்டோரியல் வீடியோ பார்த்துட்டு நம்ம வாங்கிக்கலாம். ஏன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணாம வாங்கிட்டு நம்ம ஐடியால தான் இருக்கும். அதுவும் அந்த 7 டேஸ் போர்ட்டபிளா வேஸ்டா தான் போகும்.
சரி, அப்ப நான் வந்து எப்போ இண்டிகேட்டர் எடுத்து நாங்க ஸ்டார்ட் பண்ற ஒரு ஸ்டேஜ் வருமோ அப்ப நான் வாங்கிக்கிறேன். கண்டிப்பா ப்ராபப்ளி அந்த வீடியோ நாங்க இன்னைக்கு நாளைக்கே கூட க்ளோஸ் பண்ணிட்டா எனக்கு ஓரளவு கிளாரிட்டி வந்துச்சு அப்படின்னா நீங்க நாளைக்கே கூட எனேபிள் பண்ணி கொடுங்க. மண்டே டு கண்டிப்பா 7 டேஸ்ன்ற கணக்கு. ஓகே ஷூர் இது கம்மிங் அந்த 23rd மறக்காம வாங்க, நேர்ல ஆஃப்லைன் மீட்டப் மாதிரி வச்சு சென்னையில. அது இப்போ ஒரு நீ சொன்ன ஆர்கனைசேஷன் கண்டக்ட் பண்றாங்களா? ஆமா ஆமா டைப் அலைஸ் வச்சு ப்ளூ. ஆமா அலைஸ் ப்ளூ. ஓகே, நீ அதுல மெம்பரா இருக்கியா இல்ல எப்படி? இல்ல அதுல நான் சப் புரோக்கரா இருக்கேன். ஸோ ஓகே. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 4 செஷன் எடுத்திருக்கேன் லைவ்ல. இப்ப சென்னையில கூப்பிட்டுருக்காங்க. ஓகே, அப்போ அவங்க வைக்கிற மீட்டப்ஸ்ல நீ உன்னோட பார்ட் வந்து அந்த 1 hour நிறைய பேர் வந்து அவங்களுடைய இதை கொடுப்பாங்கன்றியா இல்ல எப்படி? ஆமா இப்ப கம்யூனிட்டி வச்சிருக்காங்கல்ல, ஸோ அவங்க அதுல அவங்களோட இதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்ப நான் எனக்கு அந்த டைம் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஓகே 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 சூப்பரா பண்றாஸ். ஓகே ஓகே நல்ல எஃபர்ட். கண்டிப்பா. இது 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 நான் ஒரு ஹை லெவல் நான் ஒரு மேஜிக்கா இல்லாம ஹை லெவல்ல எங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா, ஏன்னா நானும் என் ஃப்ரெண்டும் டெவலப்பர் தான். ஓகே ஓகே இதுல பேக் ஆஃப் த ப்ராசஸா அட் ஹை லெவல்ல நான் எப்படி யோசிக்கிறேன்னா, இந்த அப்ரண்டா இந்த இண்டிகேட்டர் வர்றதுக்கு நான் இந்தந்த ஆங்கிள் எல்லாம் யோசிச்சேன், இந்த ஆங்கிள் எல்லாம் யோசிச்சு நான் ஃபில்டர் அவுட் பண்றதுனால அச்சீவ் பண்ண முடியுதுன்னு அட் ஹை லெவல்ல ஓகே சொல்லணும்னா எப்படி? ஏன்னா அது ஒரு டிபெண்டன்சி கிரியேட் பண்ற மாதிரி இருக்கு. நான் இந்த இண்டிகேட்டர் சொல்லக்கூடாதுன்னு சொல்றேன், பட் நான் இதை நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ண ஆங்கிள் யோசிக்கிறேன். ஓகே 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 ஸோ இது வந்து அதான் இப்போ கோர் லாஜிக் வந்து நாங்கள் இது கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி மல்டிபிள் கான்செப்ட் வந்து இது பண்ணியிருந்தோம், எப்படி சொல்கிறது, அனலைஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் மேஜராக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதுல்ல, ஸோ அதுதான் பிக்கெஸ்ட் கன்சர்ன் ஃபார் ஆல் ட்ரேடர்ஸ். ஸோ அது வந்து எங்கே கலெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு இந்த ஆர்டர் பிளாக்கு, ஆர்டர் ஃப்ளோ, ஸோ இது மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் நம்மளுக்கு இருக்குல்ல எஸ்எம்சியில். ஸோ இந்த கான்செப்ட் அதான் எஸ்எம்சி கோர் இதில் வந்து இந்த ட்ராப் ஜோன் டிடெக்ட் பண்ணுறதுல எஸ்எம்சி மேஜரான ஒரு ரோல் ப்ளே பண்ணோம். ஸோ அதேமாதிரி மொமெண்டம் ஏரியான்றது ஒரு வால்யூம் வச்சு வால்யூம் ப்ரைஸு அது எங்கே அதிகமாக நம்மளுக்கு இண்டிகேட் ஆகுன்றதை நம்ம ட்ராக் பண்ணி காட்டும். அது கூட நம்ம அதான் இப்போ எல்லாமே இப்போ மார்க்கெட்டோட இப்போ எஸ்எம்சி வந்து மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் எங்கே பிரேக் ஆகுது அப்படின்றத இண்டிகேட் பண்ணும். இந்த ட்ரெண்ட் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி பீரிஷ்ல தான் இருக்கா அப்படின்றத சொல்லும். அது கூட உங்களுக்கு அந்த மொமெண்டம்ன்றது அந்த இடம் ஸ்ட்ராங்கான ஒரு மொமெண்டமா இருக்கா அப்படின்றது சொல்லும். ட்ராப்ன்றது உங்களுக்கு ரிவர்சல் பாயிண்ட்டை இண்டிகேட் பண்ணி காட்டும். ஸோ அந்த ரிவர்சல் பாயிண்ட்டுக்கு நம்மளுக்கு ஆர்டர் ஃப்ளோ, எஸ்எம்சி, ஸோ இது மாதிரி அதில் இருக்கிற கோர் கான்செப்ட்ஸ்லாம் நம்ம வச்சு டிசைன் பண்ணியிருக்கோம். ஓகே, நான் ஒரு நீ சொல்றத பப்பின்ஸ் மாதிரி சொல்றேன். நான் ஒரு புரியுற மாதிரி சொல்லணும்னா வால்யூம்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகேவா? எங்கெங்கெல்லாம் வால்யூம்ஸ் குறையும், அதே போல ட்ராப் நீ எப்படி அட்ரஸ் பண்ற அப்படின்னா வால்யூம், டைம் அண்ட் தென் ப்ரைஸ், இது மூணுத்தையுமே அட்ரஸ் பண்ற. அந்த ப்ரைஸ்ல ப்ரீவியஸா என்ன ரியாக்ட் ஆயிருக்கு, சப்போர்ட்டா ரெசிஸ்டன்ஸா, அங்க எல்லாரும் பை பண்ண விருப்பப்படுறாங்களா, வால்யூம் எடுத்துக்கிற, டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிற, மேபி அவங்க வித்தின் 5 minutesக்குள்ளார எவ்வளவு ஆர்டர் வருது அதை கம்பேர் பண்ற. இந்த மாதிரி இந்த 3 மெயின் பேராமீட்டர்ஸ் இதை தாண்டி ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ல மோஸ்ட்லி இந்த ட்ராப் ஜோன் சொல்லக்கூடிய இந்த எல்லா இதையுமே நீ வேற என்னென்ன பாராமீட்டர்ஸ் இதை தாண்டி ஆக்சுவலா இந்த டாக்குமெண்ட்லயே நான் கொடுத்துருக்கேன். நான் அதான் இந்த பேக்ரவுண்ட் எப்படி இது ஆப்ரேட் ஆகுதுன்ட்டு. ஸோ அந்த டாக்குமெண்ட்ல கோ த்ரூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுல என்னென்ன தான் ஏடிஆர் யூஸ் பண்ணியிருப்பேன், ஸோ வால்யூம் ஃபில்டரு, ப்ரைஸு, ஸோ இதுலேயே கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ நாங்கள் டிசைன் பண்ணப்போ நாங்கள் நிஃப்டிக்கு மட்டும் தான் பண்ணோம். ஸோ அது ஒர்க் ஆகிற நேச்சர் நல்லா இருக்கவே நாங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் ஆகி மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் அப்படியே கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணோம். ஓகே.
இது வந்து நம்ம எப்படி சொல்ல ஒரே நாள்ல ரிசல்ட்டை பார்க்க கூடாது. அதுதான் நான் சொல்றது எல்லாருக்கும். ஆ, அது 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 புரிஞ்சுக்க முடியுது. நானே இவனும் இதுல நாங்க ரொம்ப நாளா இருக்கிறதுனால ம். நாங்க ப்ரையாரிட்டி கொடுக்கறது சிஸ்டத்தோடைய ரூல்ஸ்க்கு தான். ஆமா ஓகே. ஆமா அதுக்கு முன்னாடி நாங்க அந்த ரூல்ஸ் நாங்க கண்மூடித்தனமா நம்புறதுக்கு முன்னாடி நாங்க பல கொஸ்டின்ஸ் அதில் ரைஸ் பண்ண ஆரம்பிப்போம். புரியுது புரியுது எதுக்கு நான் அதை கண்மூடித்தனமா நம்பணுன்றதுக்கான பக்கத்துக்கு நான் யோசிப்பேன். கண்டிப்பா. ஓகே. ம் 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 அது எங்களுக்கு வந்து டிபெண்டன்சி கிரியேட் பண்ணாத மாதிரி இருக்கணும். ஓகே. இது வந்து அட் அ லாங் ரன்ல இது இப்படிதான் ஒர்க் ஆகுதுன்னா பாசிபிலிட்டி ஆஃப் வின்னிங் அதிகமா இருக்கிறதுன்ற ஒரு கான்ஃபிடன்ட் வர்றதுக்கு நான் யோசிக்கணும். கண்டிப்பா. இல்ல இது நான் அந்த நம்பர் கொடுத்தனே பேசுனீங்களா அவர்கிட்ட? ஆமா. நான் ஒருத்தர் வந்து ஸ்டாக் நம்ம ட்ரேடிங் சீக்ரெட்ல இருந்தவர்கிட்ட பேசினேன். ஆ, ஆ. இன்னொருத்தர் வந்து கால் எடுக்கல. நான் ட்ரை பண்ணேன், ஓகே மெசேஜும் ஓகே பண்ணேன், சரி சரி எடுக்கல. சரி. அவர் என்ன சொன்னாரு ட்ரேடிங் சீக்ரெட்? அவர் என்ன சொன்னாருன்னா, ட்ரேடிங் சீக்ரெட்ல அவர் ஸ்டார்ட் பண்ண ஃபியூ மந்த்ஸ்ல அவர் லாஸ்ல தான் இருந்தாரு. ம் 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 அதனால பிளஸ் அந்த ட்ரேடிங் சீக்ரெட்ல கேபிட்டல் அதிகமா இருந்தது. ம் அங்க ம் ஜெயிக்கிறவங்கன்னா 30 லேக்ஸ் 20 லேக்ஸ் இருக்கிறவங்களால தான் இந்த லாஸ்ட்ல இருந்து சர்வை பண்ண முடியுது. ம் ம் அதனால எனக்கு அந்த சூழ்நிலையில எனக்கு அந்த அமௌண்ட் பிரச்சனையா தான் நான் குவிட் பண்ணிட்டேன். இப்போ உன் சிஸ்டத்துலயுமே நான் வந்து ம் அவர் வந்து இன்னும் ப்ராக்டிகலா பண்ணல. ஏன்னா அவர் என்ன சொல்றாரு, அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல ம் இத ஒர்க் பண்ணிக்கிட்டே பண்றதுக்குன்றதுக்கு எனக்கு அவருக்கு ஃபுல் ஃபிளெஜ்டா ம் ம் கான்ஃபிடன்ட் வரல. நான் ஒரு ரெக்கார்ட் கேபிட்டல் எடுத்துட்டு வந்துட்டு இதை நான் ஃபுல் டைமா பாக்குற மாதிரி இருக்கேன். ஆமா ஆமா ஓகே. ஒவ்வொருத்தவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ், ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் அதை வச்சு புரிஞ்சுக்க முடியுது. ம் ம் ஓகே. இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், என் ஃப்ரெண்ட் சொன்ன மாதிரி ம் தான், வி ட்ரை ஆல்வேஸ் ஆட்டோமேட்ன்ற ஒரு ஃபோக்கஸ்ல இருக்கோம். கண்டிப்பா. நாங்க ஒரு ஒரு டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிறோம். எங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ட் வந்துச்சு. நாங்க டேக் இட் அப் எடுத்துக்கிறோம். இதை நாங்க வந்து மணி ரியல் மணி போட்டுட்டு நாங்க ம் ஒரு ஒரு ப்ரூஃப் வர வரைக்கும் ஒரு 3 ம் மந்த்ஸ் 4 மந்த்ஸ் போனதுக்கப்புறம் அகைன்ஸ்ட் நாங்க வி வில் கோ ஃபார் ஆட்டோமேஷன் போறதான் திங்க் பண்ணுவோம். ஓகே ஓகே. ஆஹ் அதுக்கு தான் நம்மளுடைய சொல்லி வச்சுக்கிறேன். ம் ஏன்னா ம் எனக்கு நான் ஆல்ரெடி உன்கிட்ட டிஸ்கஸ் பண்ணது தான். ம் ம் அதுவும் உன்னுடைய உன்னுடைய இன்புட் என்னன்றது உன் சைட்ல இருந்து நீ கூட நாங்க டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே ஓகே ஓகே. அது செகண்ட் ஸ்டேஜ் தான். அது நாங்க ரெடி டு டேக் புட் மணி. எனக்கு ம் டெஸ்டிங் முடிஞ்சிருச்சு, நான் ப்ரொடக்ஷன் போற மாதிரி. டெஸ்டிங் ஃபேஸ்க்கு நான் முதல்ல பிகினரா வந்திருக்கேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம், டெஸ்ட் பண்றோம், ஒரு ம் ஃபியூ ம் மந்த்ஸ் போறோம். புரியுது. தென் வில் ஸ்டார்டட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ம் ம் ஆஹ் முன்னாடியே சொல்லிக்கிறேன், அட் த எண்ட் எங்களுடைய மோட்டோ வந்து எனக்கும் அவனுக்கும் ம் வாட் எவர் த சிஸ்டம் வி நீட் டு வின் ஆட்டோ பைலட். ஓகே ஓகே. நாங்க அந்த எமோஷன்ஸை ஜீரோ வைக்கணும்னு ஆசைப்படுறோம். புரியுது புரியுது. ம் ஓகே ஓகே ஓகே. ஓகேவா? சூப்பரா. ம் நான் ஹாப்பி டு ஹியர். இந்த அளவுக்கு நீ எஃபர்ட் போட்டு மார்க்கெட்ல 30 கார்னர்ஸ் எல்லாத்தையும் படிச்சு எல்லா மசாலாவையும் மிக்ஸ் பண்ணி நீ ஒன்று ரெடி பண்ணி குக் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்க. ம் ம் ம். இந்த குக்கிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே ஓகே கண்டிப்பா. சரி ம். நான் ஷேர் பண்றேன் சரி, ஷேர் பார்க்கலாம். பண்ணு. டைம் எடுத்துட்டு வரோம். ம் ம் கண்டிப்பா. ஓகே. திலீப், நமக்கு யாராவது, அதாவது இப்போ உன்னோட கான்செப்ட் நல்லா தெரிஞ்ச ஒரு ஆள், இப்போ உன்னை ஆ தாண்டி வேற யாராவது நான் ஆ அட்ரஸ் பண்ணி பேசுவேன். நான் பேச ரியல் டைம் சொல்றேன். உங்களுக்கு கால் பண்ண சொல்றேன். அவங்க எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும், ஸ்பீடப் பண்றதுக்கு நான் யோசிக்கிறேன். ஓகே ஓகே கண்டிப்பா. சரி, சூப்பர். ஆ ஓகேடா திலீப், வேற ஏதாவது உனக்கு இருக்கா? இல்ல இல்ல தேங்க்ஸ் ப்ரோ. நாங்க அதை பாக்குறோம். நீங்க டாக்குமெண்ட் ஷேர் பண்ணுங்க. சரிங்க ப்ரோ. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நான் என்னன்னு பார்த்துட்டு நான் கண்டிப்பா ஓகே ப்ரோ. ஷூர் ஷூர். சூப்பரா. தேங்க்யூ. 1.5 மணி நேரம். சூப்பர். பார்ப்போம். பை. சரி ஓகே. சிஸ்டர் எடுத்துக்கோ.